लक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधम् तत्पादयुग्मदरधीरुगभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तम् श्रीरङ्गलक्ष्मणमुनिम् शरणम् प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारम् श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम् என்னுயிர்தந்தளித்தவரை சரணம் புகுயாடைவே அவர் குருக்கள் வணங்கி பின்னருளால் பெரும் போதோர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் வணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்யக் கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனிநாதன் நமுதத் திருமகள் என்றிவரை முன்னிட்டு எம் பெருமான் திருவடிகள் செய்கின்றேனே. ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபிஸ்மிருகாயாவித்யம் நிகதம் தமாம். அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் 1084 பாட்டும் குறியதொரு தாண்டகம் 4 6 புலானடன் தாண்டகமிழு போற்றிருக்கையொன்னும் பெரியமடல் பாட்டு 38 சீர் பெரிய மடல் அதனில் பாட்டு 78 இறையவனே கார்த்திகையில் கார்த்திகை நாழிகளில் குறையல் வருங்கலியாயிரங்கு நீயே. முள்ளிச் செழுமலரோ தாரான் முளைமதியம் பொள்ளிக்கன் உள்ளங்குதியாமே வள்ளல் திருவாளன் சீர்கலியன் கார்கலியை வெட்டி மறுவாளன் தந்தான் மடல். ஸ்ரீ ராமானுஜா மிஷன் நமக்கு ஏற்பாடு உபன்யாச வரிசைகளிலே நாம் நம்முடைய ஆச்சாரியர்களை எம்பெருமான் தொடக்கமாக இன்றளவும் உள்ள நம் ஆச்சாரியர்களை ஓரளவு தெரிந்து கொண்டோம். அது குரு பரம்பரை பிரபாவம் என்ற உபன்யாச தொடராக நடந்து ஸ்ரீ ரங்கநாத திவ்ய மணி பாதுகைகளின் திவ்ய அனுகிரகத்தினால் ரொம்ப சிறப்பாக எல்லாராலும் கேட்கப்பட்டு ஆனந்திக்கப்பட்டது. அடுத்ததாக இந்த குரு பரம்பரையிலே நமக்கு எதை முக்கியமாக உபதேசிக்கிறார்கள், மற்ற சம்பிரதாயத்தில் இல்லாததான முக்கியமான அந்த சரணாகதி தர்மத்தை நமக்கு உபதேசிக்கிறார்கள் என்று அந்த சரணாகதியை சுவாமி தேசிகன் நமக்கு காட்டி கொடுத்த ரீதியிலே சரணாகதி தீபிகை என்றதான ஸ்தோத்திர ரூபமாக அது வேதாந்தமாயும் அனுபவமாயும் கலந்து அந்த உபன்யாச தொடரும் முடிந்து இப்பொழுது அடுத்ததாக ஆழ்வார்களுடைய அனுகிரகத்தினால அதுவும் விசேஷமாக கலியனுடையதான பரிபூர்ண அனுகிரகத்தை முன்னிட்டு கொண்டு சிறிய திருமடல் என்றதான இந்த உயர்ந்த திவ்ய பிரபந்தத்தை அனுசந்தித்து அனுபவிக்கலாம் என்பதாக ஒரு பகவத் அனுகிரகத்தினாலே இப்பொழுது நமக்கு வாய்ச்சிருக்கு. சரணாகதி தீபிகையை உபன்யாசத்தை 72 உபன்யாசங்கள் முடித்து 73வது உபன்யாசத்துல அதை சாற்றுமுறை செய்யலாம் என்று நினைத்த போது முதல் நாள் சுவாமி தேசிகனையும் தீப பிரகாசனையும் சென்று சேவிக்கும்படியாக ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்பொழுது ஆச்சாரியரிடத்திலும் தீப பிரகாசன் பெருமாளிடத்திலும் இந்த சரணாகதி தீபிகையை நிர்விக்னமாக அவருடைய கோஷ்டிக்காக அடியேன் அங்கே போனேன். பெருமாள் தேரில் இறங்கி வரதராஜ பெருமாள் தேவ பெருமாள் காஞ்சிபுரத்துல பெருமாள் தேரிலிருந்து இறங்கி
திருமஞ்சனம் கண்டருளி அதுக்கப்புறம் அலங்காரங்களோட மீண்டும் கோவிலுக்கு எழுந்தருளும் புறப்பாடு. அப்பொழுது திருவழுக்கூர் இருக்கை சிறிய திருமடல் பெரிய திருமடல் சேவிக்கிற வழக்கம். தீப பிரகாசனை சேவித்து சரணாகதி தீபிகைக்காக நம்முடைய அஞ்சலியை சமர்ப்பித்து விட்டு தேவப்பெருமாளை சேவிக்க நாம் அஞ்சலி சமர்ப்பிக்கும் போது இப்படி இந்த திருவழுக்கூர் இருக்கை திருமடல் பெரிய திருமடல் என்பதான பிரபந்த அனுசந்தானம் பிராப்தமாச்சு. அதிலே உள்ளதான அந்த திருமடல் பிரபந்தம் என்பது ரொம்ப விசேஷமா இருப்பதனாலையும் ஆழ்வார்தான் இந்த தமிழ் காவியங்களிலேயே முதலே மடலை பிரபந்தமாக அருளி செய்தவர் என்று இருக்கிற விசேஷத்தாலையும் தீப பிரகாசன் நமக்கு அனுகிரகித்த பிறகு தேவப்பெருமாள் நமக்கு காட்டி கொடுப்பது இந்த 3 பிரபந்தத்திலே இதுவாக இருக்கலாம் என்று ஒரு அபிப்பிராயப்பட்டு மேற்கொண்டு திருமடல் சொல்லலாம் என்று முன்பே நாம் நினைத்திருந்த பெருமாளும் நமக்கு அனுகிரகிச்சா போல தோன்றியது. அதனாலே பிராப்தமான இந்த சிறிய திருமடலுடைய உபன்யாசத்தை இப்பொழுது தொடங்கலாம். ஆழ்வார்கள் 12 பேரும் நமக்கு ரொம்ப விசேஷமான அர்த்தங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கா. நித்திய சூரிகளாய் இருந்து பெருமாளை அனுபவித்துக் கொண்டிருந்தவா பெருமாள் அவதாரம் பண்ணி எத்தனையோ நன்மைகளை நமக்கெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்க ஆசைப்படுவது போல பெருமாளுடைய கைங்கரியத்திலேயே பூர்ணமா இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் பெருமாளை போலவே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண வேணும் என்று ஆசைப்பட்டு பெருமாள் அவதரிப்பது போலேயே நித்திய சூரிகளே ஆழ்வார்களாக அவதரித்தார்கள் என்று சுவாமி தேசிகனுடைய நிர்வாகம். அதை ரகசிய திரைசாரத்திலே அதை காட்டியிருக்கார். அப்படி நித்திய சூரிகளாக அவதரித்தவர்களிலே பெருமாளும் தானும் உள்ளே ஒரு அனுப்பிரவேச அவதாரமாக இருந்து கொண்டு அவர்களுடையதான ஒரு மகிமையை ரொம்ப அபாரமாக நடத்தி காட்டி கொடுத்து அவர்கள் திருவாக்கினாலே தானுமே உலகத்திற்காக திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் அருளி செய்தார் என்று சம்பிரதாயம். அப்படியான 12 ஆழ்வார்களும் ஒரு மனுஷ்ய பாவனையினாலே எப்படி பெருமாள் ராமனாயிருந்து மனுஷ்ய பாவனையினாலே பரமதர்மங்களை எல்லாம் காட்டி கொடுத்து வேதாந்தத்தை எல்லாம் நமக்கு கதையாகவே நடத்தி கொடுத்தாரோ அதுபோல ஆழ்வார்களும் நித்திய சூரிகளே சாட்சாத்து பகவத் அனுப்பிரவேசத்தோட வந்து மனுஷ்ய பாவனையினாலே நம்முடைய வாழ்ந்து நல்ல விசேஷமான பகவத் பக்தியை எல்லாம் காட்டி கொடுத்தார். இந்த பகவத் பக்தியில எதெல்லாம் ரொம்பவும் முக்கியம் பகவானை அனுபவிப்பது என்பது பல பிரகாரமா இருப்பதனால அதிலையும் உதாரணமாக ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் என்று பலபடிகளா இருக்கு. அதுல 12 ஆழ்வார்களும் ஒவ்வொரு விஷயத்திலே ரொம்ப நோக்கோட பகவத் பக்தியை நமக்கு பரப்பி கொடுத்தார்கள். அப்படி ஆழ்வார்களில நாம் திவ்ய பிரபந்த ரீதியிலே பார்த்தோம்னா பெரியாழ்வார் நமக்கு காட்டி கொடுத்த அந்த பகவத் பக்தி அனுபவம் எப்படி இருக்க வேணும்னா அவர் காட்டி கொடுத்தது பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சார்ங்கவென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் பல்லாண்டென்னு பவித்திரனை பரமேட்டியை என்று எம்பெருமானே நீர் எல்லா நலன்களோடும் எப்பவும் க்ஷேமமாக இருக்க வேணும் என்று பெருமாளிடத்திலே ஆசையோட இருந்தா அந்த ஆசை நமக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கும். அதுவே ஒரு உயர்ந்த பிரம்ம வித்தி. பகவான் நன்றாக க்ஷேமமாக இருக்க வேணும் என்று ஆசைப்பட்டால் அதுவே ஒரு உயர்ந்த பிரம்ம வித்யை என்று காட்டி கொடுத்தார் பெரியாழ்வார். அப்படி பல்லாண்டு என்று சொல்லும்படியான மங்களாசாசனத்திலே ஆழ்வாருக்கு ரொம்ப நோக்கம், பெரியாழ்வாருக்கு ரொம்ப நோக்கமா இருந்தது. இப்பொழுது வரிசையாக எல்லா ஆழ்வார்களுடைய முக்கியமான நோக்கத்தை பார்க்க போறோம். அப்பொழுது அதிலே கலியன் என்று நம்முடைய இப்பொழுது திருமங்கை ஆழ்வார் நமக்கு காட்டி கொடுத்து சிறிய திருமடல் பிரபந்தத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயத்தை நாம் சேர்த்து அந்த கலியனுடைய நோக்கம் என்னன்றதையும் பார்க்க போறோம்.
அந்த ரீதியில இப்போ முதல்ல ஆழ்வாருடைய வரிசைகளிலே பெரியாழ்வார் நமக்கு விசேஷமாக முக்கியமாக காட்டி கொடுத்த வழி என்னவென்றால், அது எம்பெருமான் எப்பவும் க்ஷேமமா இருக்கணும்னு ஆசைப்படுவது. இது ரொம்ப பெரிய பிரம்ம வித்யை என்று காட்டி கொடுத்திருக்கா. அது வேதாந்தங்களிலே பார்ப்பதை விட இதிகாச புராணங்களிலே நன்றாக பார்க்கலாம். அந்யத் பூர்ணாதபாம் கும்பாது அந்யத் பாதாவனே ஜனாது அந்யத் குசலசம் புரஷ்னாது நஜேச்சதி ஜனார்தனஹா என்று ஒரு விஷயத்துல இதை இன்னும் ஸ்பஷ்டமாக காட்டி கொடுத்தார். ராமாயணத்திலையும் அதே போலத்தான். என் மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத்புரா அபதம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம் என்று கௌசல்யை ராமனுக்கு மங்களாசாசனம் பண்றான். தன் குழந்தை நன்னா இருக்கணும்னு கௌசல்ய மங்களாசாசனம் பண்ணாளே, அதே போல தன்னை சேர்ந்தவா நமக்கு அபிமானவா நன்னா இருக்கணும்னு நினைக்க மாட்டோமா? அதே போல நமக்கு எல்லா உறவுமா இருக்கிறவன், நமக்கு எல்லா பிரியத்தையும் செய்து கொடுக்கிறவன், நமக்கு உயிரான அன்பாளனா இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன், அவன் என்றும் நல்லா இருக்க வேணும் என்று நினைப்பது ரொம்ப உயர்ந்ததான ஒரு தபஸ். அது உயர்ந்ததான பக்தி, அது உயர்ந்த ஒரு சுகம். அது அந்த சுகத்தை தான் பெரியாழ்வார் ஆசைப்பட்டார். அத பெரியாழ்வாருடைய பிரம்ம வித்யை என்று கூட சொல்லிக்கலாம். அதுதான் நல்லாண்டென்னு ரவின் உரைப்பார் நமோ நாராயணாயவென்னு பல்லாண்டும் பரமாத்மனை சோந்திருந்தே துவர் பல்லாண்டே. எம்பெருமான் க்ஷேமமா இருக்க வேணும் என்று மனப்பூர்வமா நினைக்கிறவா அவ எல்லா விதமான பாபங்களில் இருந்தும் விடுபட்டு எம்பெருமானிடத்திலே அதே அனுசந்தானத்தோட மங்களாசாசனம் ஆகிற அனுசந்தானத்தோட என்றென்றும் பெருமாளோடையே இருந்து க்ஷேமமா பகவானை ஆராதிச்சுருப்பான்னு சொன்னார். அதான் பகவானோட ஒன்றி இருப்பதற்கு எது உபாயம்னா, பகவான் க்ஷேமமா இருக்கணும்னு நினைக்கிறது உபாயம். திருதராஷ்டிரன் கேட்கிறார் சஞ்சயனை, சஞ்சயா, கண்ணன் நமக்கும் உறவு பாண்டவர்களுக்கும் உறவு. பாண்டவர்கள் விஷயத்துல கண்ணன் ரொம்ப நெருக்கமா இருக்கான், நம் விஷயத்துல அப்படி இல்லையே, என்ன காரணமா இருக்கும்? உறவுக்கு ஒன்னும் மாறு இல்லையேன்னு கேட்கிறான். அதுக்கு சஞ்சயர் சொல்லிக் கொடுக்கிறார் திருதராஷ்டிரனிடம், கண்ணன் என்ன ஆசைப்படுவானோ அதை நாம் செஞ்சா போருமே, அவனுக்கு நம்மிடம் ஆசை வந்துவிடாதா? அந்யத் பூர்ணாதபாம் கும்பாது அந்யத் பாதாவனே ஜனாத் அந்யத் குசல சம்பிரஷ்னாத் நஜேச்சதி ஜனார்தனஹ என்று காட்டி கொடுக்கிறார். அந்யத் பூர்ணாதபாம் கும்பாது. கண்ணன் வரும்போது, கண்ணா வா கண்ணா, ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லி ஒரு பூர்ண கும்பம் கொடுத்தா போரும். அதற்கு மேலே எந்த சமர்ப்பணத்தையும் அவன் எதிர்பார்க்கல. அந்யத் பாதாவனே ஜனாத், பூர்ண கும்பம் என்று சொல்லும்படியான அளவுக்கு கூட வேண்டாம். கண்ணன் வந்தால், கண்ணா இந்தா திருவடியை சோதிச்சுக்கோ, உள்ளவா என்று சொல்லி திருவடி சோதிச்சுக்கிறதுக்கு ஜலம் கொடுத்தா கூட போறோம். அந்யத் குசலசம் பிரஷ்னாத்து, இல்ல பூர்ண கும்பம் கொடுத்து வா என்று வாயார கூப்பிட வேண்டாம். இல்ல வா கண்ணா என்று காலலம்ப ஜலம் கொடுத்து ஆத்துக்குள்ள அழிச்சுண்டு போக வேண்டாம். பார்க்கும் இடத்துல கண்ணனை பார்த்த உடனே, கண்ணா சௌக்கியமா இருக்கியா கண்ணா என்று அன்போட கேட்டால் போருமா? அந்யத் குசலசம் பிரஷ்னாது நஜேச்சதி ஜனார்தன. இந்த மூணுல அடுத்தடுத்தது கடைசியா சொன்னது ஒண்ணு இருக்கு, அதுவே போரும்னாரு. கண்ணனிடத்துல, கண்ணா நீ சௌக்கியமா இருக்கணும் கண்ணா, இருக்கியா என்று ஆசையோட கேட்டா போருமா? நம் சௌக்கியத்தை ஆசைப்படுறானே, இந்த ஜீவன் நன்னா இருக்கணுமே என்று பெருமாள் ஒரு க்ஷணம் சங்கல்பிச்சுட்டா அதுக்கப்புறம் நமக்கு என்ன குறவு? உபய விபூதியும் நமக்கு சௌக்கியமாத்தானே இருக்கும், அப்புறம் சௌக்கியமாத்தானே தெரியும் என்று இந்த சூக்ஷ்மத்தை இப்படி ரிஷிகள் காட்டி கொடுத்துருக்கா. அதே பாவத்தை தான் பெரியாழ்வாரன் நமக்கு சொல்லி கொடுத்தார். எம்பெருமான் க்ஷேமமா இருக்கணும், எம்பெருமான் க்ஷேமமா இருக்கணும்னு நினைக்கிறதா திருக்குழந்தாண்டவன் அதை ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லுவார். எப்படின்னா, ஒரு தசமி அன்னைக்கு சாயங்காலம் ஒரு சீப்பு வாழைப்பழத்தை கொண்டு வைப்பா. நல்ல வாழைப்பழம், இது ஆண்டவனே அம்சயணும்னு வாழா. ஆண்டவன் கேட்பார், அத்தனையுமா அப்படின்னு வரோம். உடனே சிரிப்பா, சரி ஆட்டம், நாளைக்கு ஏகாதசி சாப்பிட முடியாது, அதனால ஒண்ணுமே சாப்பிடுற வழக்கம் இல்லையோ, நிர்ஜல உபவாசம் ஸ்ரீமத் ஆண்டவன், அதனாலே சரி நாளைக்கு சாப்பிட முடியாது. நாளன்னைக்கு சாப்பிட்றதா இருந்தாலும் அது துவாதசி அன்னைக்கு காலத்தால பஞ்ச கடலிய வர்ஜயேத்துன்னு சொல்லியிருக்கு.
பாரணில வாழை இலை, வாழைப்பூ, வாழைக்காய், வாழைத்தண்டு, பஞ்ச கதலி வர்ஜயத்துன்னு சொல்லியிருக்கு. அதனால வாழைப்பழமும் அதுல சேர்ந்ததுதான். அதனால 5 சாப்பிட முடியாது. அதனால துவாதசி அன்னைக்கு கருத்தால சாப்பிட முடியாது. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, சரி போனா போறது, பாரணை பண்ணி முடிச்சாவிட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் எப்போவாவது பழம் சாப்பிடலான்னா, அப்புறம் சாயங்காலம் ஒரு 3 மணி 4 மணிக்கா ஏதாவது கொஞ்சம் நெஞ்சு நினைச்சிக்கிறதுக்குன்னு ஆசை வரலாம். அப்போ வேணா சாப்பிடலாமோ என்னமோ. அப்போ இந்த தசமி அன்னைக்கு சாயங்காலம் கொடுத்துட்டேன். ஏகாதசி அன்னைக்கு அப்படியே பத்திரமா வச்சிருந்து, துவாதசி அன்னைக்கு கார்த்தால பாதுகாராதனத்துல சமர்ப்பிச்சுட்டோ அந்த வாழைப்பழத்தை பத்திரமா வச்சிருந்து, அதுக்கப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் வேணா கொஞ்சம் சாப்பிடலாமோ என்னமோ அப்படின்னு உத்தேசப்பட்டா, இவ கொண்டு வந்த வாழைப்பழம் நன்னா தள தள தளன்னு உடனே சாப்பிடலாம் போல இருக்கு. 2 நாள் தாங்குமோன்னு தாங்காது. அப்ப தோணும், இது 2 நாள் நன்னா இருக்கணுமே, அப்பதானே இதை சாப்பிட முடியும்னு தோணுமா. இந்த வாழைப்பழம் 2 நாள் நன்னா இருக்கணுமேன்னு வாழைப்பழத்தை பார்த்து நினைக்கிறோமே, நமக்கு எல்லாமா இருந்து பரம அன்பாளனா இருக்கிற அந்த பெருமாள் எப்பவும் நன்னா இருக்கணும்னு நினைச்சா அது மங்களாசாசனம். வாழைப்பழம் நன்னா இருக்கணும்னு நினைச்சா வாழைப்பழத்துக்கு மங்களாசாசனம். சர்வேஸ்வரன் என்றைக்கும் க்ஷயமா இருக்கணும்னு நினைச்சா அது சர்வேஸ்வரனுக்கு மங்களாசாசனம். அந்த மங்களாசாசனம்னா என்னன்னு சொல்லி கொடுக்குற நம்ம பெருமாள் க்ஷயமா இருக்கணும்னு ஆசைப்படுவது. நம்ம 12 ஆழ்வார்களும் அப்படித்தான், பெருமாள் க்ஷயமா இருக்கணும்னு ஆசைப்படுவாளாம். பெருமாளுடைய க்ஷேமத்துக்கு ஒரு குறவும் வரக்கூடாதுன்னு இருப்பாளாம். அந்த 12 ஆழ்வார்களையும் பெரிய ஆழ்வாருக்கு எதிலே நோக்கம்னா, மற்ற அந்த பக்தியினுடைய வழிகளிலே இந்த மங்களாசாசனம் என்பது பிரதானமான வழியா அவருக்கு திருவுள்ளம். இதே போல எல்லா பாவங்களும் எல்லா ஆழ்வாருக்கும் உண்டுன்னாலும் ஒவ்வொரு ஆழ்வாருக்கு ஒவ்வொரு அனுபவத்திலே நோக்கு. அப்படி 4000 திவ்ய பிரபந்தத்திலே முதல்ல பெரியாழ்வாரை சேவிச்சுண்டா, அடுத்தது நாம் ஆண்டாளை சேவிக்கிறோம். ஆண்டாளுடைய உள்ளம் எப்படின்னா, எம்பெருமான் எவ்வளவோ பெரிய நாயகன், இதே பரம புருஷன், இதே ஆண்மையிலாலே பூர்ணமா நிறைஞ்சு இருக்கிறவன் அந்த எம்பெருமான். அப்பேற்பட்ட ஆண்மைக்கு முன்னால உலகத்துல இருக்கிற எல்லாம் பெண்மை நிறைந்த வஸ்து தான். அவனுக்கே என்று இருக்கும் வஸ்து. அவன் பரிபூர்ண புருஷன். அப்பொழுது லோகத்துல இருக்கிறவ அத்தனை பேரும் உண்மையிலே பரிபூர்ணமான பெண்கள் தான். அந்த உணர்வு வரல எல்லாருக்கும். அந்த உணர்வு வந்துட்டா எப்படி ஒரு பரிபூர்ணமான முழு இளமையோடு இருக்கிறவன, பரிபூர்ணமான முழு இளமை இருக்கிற ஒரு நங்கையானவள் ஆசைப்படுவாளோ, பரிபூர்ணமான இளைஞனை ஒரு பரிபூர்ணமான ஒரு பெண் எப்படி ஆசைப்படுவாளோ, அதுபோ அந்த அனுபவத்தை நாம் அடைஞ்சுட்டோம்னா பெருமாளிடத்துல, அந்த அனுபவத்துக்கு ஆனந்தத்துக்கு ஈடு என்ன இருக்கு உலகத்துல? இதை காட்டிலும் இந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு பரமானந்தம் ஒண்ணுமே இருக்க முடியாது. பரிபூர்ண பரம புருஷனை, பரிபூர்ண ஸ்திரீ சுபாவமுடைய நாம் அனுபவிச்சோமானா அந்த அனுபவம் தான் சாட்சாத் பெரிய பிராட்டியார் பெருமாளை பரிபூர்ண அந்த அனுபவத்துக்கு ஈடாக இருக்கும். பெரிய பிராட்டியார் பெருமாளோடைய எல்லாமாய் அனுபவிக்கிற அனுபவத்தை காட்டிலும் ஒரு ஆனந்த அனுபவம் இருக்க முடியுமோ? அந்த ஆனந்த அனுபவத்தை இந்த ஜீவாத்மாக்களுக்கு தேவைன்னு காட்டி கொடுக்கணும். அதுதான். அதனால எம்பெருமான தன்னுடைய ஆத்ம நாயகனாக பாவிக்கிற பாவம் இருக்கு. அதை காட்டிலும் இந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு ஆனந்தம் வேறொன்றிலே கிடைக்காது என்று சொல்லிக் கொடுக்கிறது ஆண்டாளுடைய பாவம். அதைத்தான் பார்க்கிறோம் திருப்பாவையில, நாச்சியார் திருமொழியில, இது முதலான இடங்களிலெல்லாம் நாம் அப்படித்தான் சேவிக்கிறோம். அது அடுத்தது நாம் சேவிப்பது 4000 திவ்ய பிரபந்தத்துல குலசேகர ஆழ்வார சேவிக்கிறோம். பெருமாள் திருமொழி என்பதான அந்த 105 பாசுரங்கள்னாலே சேவிக்கிறோம். பெருமாள் திருமொழியில ஆழ்வார் என்ன விசேஷம் எல்லாம் காட்டி கொடுக்கிறாருன்னா, ஒவ்வொரு ஆழ்வாரும் நிறைய அர்த்தங்கள் எல்லாம் சொல்றார். எல்லாருக்கும் பல விஷயங்கள்ல நோக்கம் இருக்கு, அதை மறுக்கவே முடியாது. இன்னும் கேட்டா எல்லா ஆழ்வார்களுமே ஆசைப்படும் எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் பொதுதான். அதுல ஒருத்தருக்கு மாத்திரம் ஒரு விஷயம் என்று சொல்லக்கூடாது. ஆனா அதுல பிரதான நோக்கம் என்று பார்த்தா ஒவ்வொரு ஆழ்வாருக்கு ஒவ்வொன்றிலே நோக்கம்.
அப்படி பார்த்தா நம்ம குலசேகர பெருமாளுக்கு என்ன நோக்கம்னா, அவர் என்ன சொல்லி கொடுக்கிறார்னா, அவர் ராஜாவா இருந்தார், ரொம்ப பணக்காரரா இருந்தார், பாரதத்துக்கெல்லாம் அப்படியே முழு அதிபதியாகவே இருந்தார் அவர். அதுவும் விசேஷமாக தமிழகம் என்று சொல்லும்படியான 3 நாட்டையும் நேரடியாக ஆண்டு கொண்டிருந்தார் அவர். அப்படிப்பட்ட ராஜாவா இருந்ததுனாலே ஐஸ்வர்யம் நிறையத்தான். அது எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் சரி, எதுல உண்மையான சுகம் இருக்குன்னா, அந்த பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்ணி பாகவதாளிடத்துல ரொம்ப விசுவாசமா இருக்கிறதுல தான் சுகம் இருக்கு. அதுதான் ரொம்ப பரிசுத்தமான பக்தி. அந்த அந்த பரிசுத்தமான பக்தி நமக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு ஆத்ம சுத்தியும் ஆத்மக்ஷேமமும் வேறொன்னாலே வராது என்று குலசேகர ஆழ்வாருடைய ஐஸ்வர்யத்தினாலே அனுபவிக்கிறத விட பாகவதாளிடத்திலே அடிமையினாலே அனுபவிக்கிறது எத்தனையோ மேன்மையானது என்று அவருடைய திருவள்ளுவர் அத சொல்றார். அவர் நீரிடத்ததும் ஏனமாய் நிலம் கீண்டதும் முன்னிராமனாய் மாரிடத்ததும் மண்ணளந்ததும் சொல்லி பாடி வன்பொன்னி பேராறு போல் வரும் கண்ண நீரு கொண்டு அரங்கன் கோயில் திருமுற்றம் சேரு செய் தொண்டரு சேவடி சொல்லும் சேரு என் சென்னி கணிவனே என்றதான பாசுரத்துல அவருடைய அந்த பாவத்தை பார்க்கலாம். நினையே தான் வேண்டி நிகழ் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போலும் ஆயத்தால் என்று அவர் அனுசந்திச்சிருக்கார். ஐஸ்வர்யம் எவ்வளவு தான் வந்தாலும் அந்த ஐஸ்வர்யத்தினாலே வர ஆனந்தம் அது விசேஷம் இல்லை. பாகவதர்களுக்கு அடியவனாயிருக்கிறதுலே வரக்கூடியது தான் ரொம்ப விசேஷமான ஆனந்தம்னு காட்டி கொடுக்கிறார். இதே பாவத்தை தொண்டரடிப்புடி ஆழ்வாரிடத்தையும் பார்க்கலாம். அவர் பேரே அவருக்கு தொண்டரடிப்புடின்னு தான் பேர் வச்சுருக்கார். அதே பாவத்தை இங்க குலசேகர ஆழ்வாரிடத்திலையும் பார்க்கலாம். குலசேகர ஆழ்வார் என்னுடைய தலைக்கு ரத்தன கிரீடம் சாத்திக்கிறேன், ஆனா அதனாலெல்லாம் ஒரு பெருமை இல்லை. ரங்காரங்கா என்று ரங்கநாதனுடையதான திருமுற்றத்திலே கண்ணீரோடே பாகவதர்கள் விழுந்து புரண்டு சேவிக்கும் போது அவர்களுடைய கண்ணீர் பூமியிலே பட்டிருக்குமானால் அந்த கண்ணீர்னாலே நினைந்ததான அந்த திருமுற்ற சேரு உண்டே, அந்த திருமுற்றத்திலே திருவரங்கம் திருக்கோயிலே அந்த நினைந்த சேரு உண்டே, அந்த சேரு எடுத்து என் தலையிலே நான் சேர்த்துக்கொண்டால் அதை காட்டிலும் இந்த ஆத்மாவுக்கு ஒரு தன்யமான காரியம் இல்லைன்னாரு. அதாவது பாகவத பக்தி, அதுலயும் விசேஷமாக பாகவதாளுடைய திருவடி அழுக்கு, அந்த திருவடி அழுக்க தலையில சேர்த்து கொண்டா அந்த அடிமையினாலே அந்த ஆனந்தத்தினாலே வரக்கூடியதான ஆத்ம சுத்தியும் ஆத்மக்ஷேமமும் வேறொன்னாலும் கிடைக்காதுன்னார் அவர். இது எம்பெருமானுடைய விஷயத்திலே ஈடுபடுவதை காட்டிலும் எம்பெருமானுக்கு அடியார்களிடத்திலே அதிலும் அவருடையதான திருவடியிலே இருக்கிறதான அழுக்கு உண்டே, அந்த அழுக்குக்கு உள்ள அத்தனை பெருமைன்னா அப்போ பகவானும் பாகவதாலும் எப்பேற்பட்டவா என்றதான உணர்வு, இந்த உணர்வு நடையாடித்தான பாகவதாளிடத்திலே அச்சஞ்சமான பக்தி, அவளிடத்திலே ஒரு மாறுபடாத எண்ணம். அதைத்தான் குடப்பாம்பில் கையிட்டவன் மாற்றலரை வீரங்கெடுத்த செங்கோல் கொல்லிகாவலன் என்று பாகவதர்களிடத்திலே ஒரு தோஷமும் மனசினாலே பாவிக்க தெரியாத அழ்வாராக அவர்களை தோஷம் சொன்னபோது குடப்பாம்பில் கையிட்டு நிரூபித்தாராம். குடத்திலே நச்சு பாம்புகளை விட்டு அதற்குள்ளே கைவிட்டு அதற்குள்ளே போட்டிருந்த மோதிரத்தை எடுத்து காட்டி பாகவத பக்திக்கு பாம்பு நச்சு பாம்பு கூட அப்படியே படம் படுத்து பேசாமல் இருக்கிறது என்று காட்டினார் என்று சொல்லுவா. குலசேகர ஆழ்வார் ஆசைப்பட்டது அந்த பாகவத பக்தியைத்தான் பிரதானமா ஆசைப்பட்டார். அடுத்தது நாம் இந்த வரிசையிலே பார்க்கும்போது நாம் திருமழிசை ஆழ்வாரை பார்ப்போம். திருமழிசை ஆழ்வார் என்ன விஷயத்த முக்கியமா சொன்னார்னா, சர்வேஸ்வரனை சேவிங்கோ, அந்த கொடுப்பனை இல்லைன்னாலும் பரவாயில்ல, இன்னொரு தெய்வத்தை போய் கையெடுத்து கும்பிடும்படியானதான தப்ப மாத்திரம் பண்ணிடாதுங்க. திறம் வேண்மின் கண்டீரு திருவடி தன்னாமம் மறந்தும் புறந்தொழாமந்தர், இன்னொரு தெய்வத்தை கையெடுத்து கும்பிடுற தப்பு மட்டும் பண்ணிடக்கூடாது. ஆத்மாவானது அழுக்கு போக குளிக்கணும்னு வேண்டாம், ஆனா அழுக்கு சேர்த்துக்காம இருக்கலாமோ இல்லையோ. சர்வேஸ்வரனிடத்துல பக்தி பண்ண தெரியலன்னாலும் பரவாயில்ல, ஆனா பாவத்தை மூட்டை கட்டிக்கிறா போல இன்னொரு தெய்வத்தின் காலை போய் பிடிச்சிடாதீங்கோ, அந்த தப்பை மட்டும் செய்யாம இருங்கோ, நீங்க நன்னாத்தான் இருப்பீள். உங்களுக்கு படிப்படியா க்ஷேமம் வரத்தான் வரும்.
என்றதான உணர்வைத்தான் திருமணிசை ஆழ்வார் எப்பவும் கொண்டிருந்தார். அந்த உபதேசம்தான் அவருடைய உபதேசங்களிலே பிரதானம். அதனால தேவதாந்தரம் என்றால் அது அடியோட புறக்கணிக்க வேண்டும் என்று இந்த உணர்வு ஒரு விசேஷமான பிரம்ம வித்யாகவே நினைச்சுன்னு விட்டார் திருமணிசை ஆழ்வார். அதை அவருடைய பிரபந்தங்கள் எல்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் விவரிச்சுமான அவளுடைய பிரபந்தத்தை விவரிக்கிறா போல ஆகும். நாம் சிறிய திருமணல் என்றதான பிரபந்தத்திலே இப்போது நோக்கத்தோட சென்று கொண்டிருப்பதனால நாம் அடுத்த விஷயத்துக்கு போகலாம். திருமணிசை ஆழ்வாருக்கு அடுத்தது நாம் சேவிக்க வேண்டியவர் 4000 பிரபந்தத்திலே முதலாயிரக்கிரம வரிசையிலே பார்த்தோமானால் நான் தொண்டரடிப்புடி ஆழ்வாரை சேவிக்கிறோம். ஒரு தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய விஷயத்தை கொஞ்சம் கவனிக்கணும். அவர் தொண்டரடிப்படி பாகவத பக்தியைத்தான் பிரதானமாக தன்னுடைய நாமத்துக்கே பிரதானமாக என்றெல்லாம் சொல்லியிருக்கு இல்லையா. அவருடைய நாமமே தொண்டரடிப்படி தான், பக்தாங்கிரேனும் இதெல்லாம் அவருக்கு ஈடுபாடு பக்தருடைய திருவடியிலே இருந்தது என்று இருந்தாலும் அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாசுரங்கள்ல முக்கியமான ஒரு கருத்தாக ஆச்சாரியால் எடுத்துக்கொள்வது என்ன தெரியுமா அப்படின்னா, மேம்பொருள் போக விட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பரிசறிந்து கொண்டு ஐம்புல நகத்தடக்கி சாம்பரத்தலை சிரைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் தொழ்புணரங்கத்தானே. அவருடையதான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பகவானுக்கு தான் இந்த ஆத்மான்னு பாவிச்சு கொண்டு அவனிடத்துல இந்த ஆத்மாவை ஒப்படைச்சுட்டு அவன் எழுந்திருள் இருக்கிறதான திவ்ய தேசங்களிலே எங்காவது புரண்டு ஜீவிச்சு கொண்டிருந்தா போரும். யத்கிஞ்சிதபி குர்வாணோ விஷ்ணோராயதனே வசேது நகிஞ்சிதபி குர்வாணோ விஷ்ணோராயதனே வசேது என்று சொல்லியிருக்கா. யத்கிஞ்சிதபி குர்வாணோ ஏதாவது செய்து கொண்டிருப்பாயேயானால் அதை எம்பெருமானுடைய ஆலயத்திலே செய்து கொண்டிருப்பா. ஏதும் செய்யாமல் இருப்பாயேயானால் எதுவும் செய்யாமல் எம்பெருமானுடைய ஆலயத்திலே இருந்து கொண்டிருப்பாய். எதுவும் செய்வதானாலும் ஆலயத்திலே, ஏதும் செய்யாமல் இருப்பதானாலும் ஆலயத்திலே சோம்பரை யுகத்தி போலும் சொல் புனலரங்கத்தானே என்று கோவில் சோம்பேறியா இருந்தா போரும். தொண்டரடிப்புடி ஆழ்வாருடையதான பாசுரங்களிலே முக்கியமான பாசுரமா இதைத்தான் சொல்லியிருக்கா. கோவில் சோம்பேறியா இருந்தா போரும். இன்னும் கேட்டா கொஞ்சம் பரிகாசமா சொல்லச்சே கோவில் பெருச்சாளின்னு சொல்லுவா. கோவில் பெருச்சாளியா அங்கேயே சுத்தின்னு இருக்கிறது, அங்க என்ன கிடைக்கிறதோ அதையே சாப்பிட்றது, அதை விட்டு வெளியிலே வர தெரியாது, அப்படியே குறுக்கு நெருக்குமா வெறுமா போறது, பதுங்கிறது, ஓடுவது. இப்படி கோவில் பெருச்சாளி என்று சொல்ல முடியாததான கோவிலே நமக்கு வாசஸ்தானம், கோவிலே நமக்கு சாப்பாடு என்ற அலையும் பெருச்சாளின்னு சொல்லுவாளே, அது போல கோவிலே எல்லாம் என்று ஒரு ஆலயத்தை நமக்கு ஒரு ஆசிரியமா வச்சு கொண்டா போறோம்னாரு. இதுதான் தொண்டரடிப்புடி ஆழ்வார் எம்பெருமானிடத்திலே ஆத்மாவை உன்னது என்று ஒப்படைச்சுடணும். அப்புறம் ஆத்மா அவனுடையது என்று ஒப்படைச்சாச்சு. அவன் இருக்கிற கோவில் உண்டு, அந்த கோவிலிலே எதுவும் செய்து கொண்டோ எதுவும் செய்யாமலோ ஏதோ பொழுத ஓட்டி இந்த வாழ்க்கையை முடிச்சு போகச்சே பெருமாளிடத்துல அவனுடைய பரமபதத்துக்கு ஆனந்தமா போய் சேருவதை விட என்ன பெரிய சாதனையை இந்த ஜீவாத்மா இந்த லோகத்திலே சாதிச்சு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்க வேணும் என்று அவர் தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய கருத்து. எல்லாருக்கும் ஒரு முடிவு உண்டு. யாரும் தானா எதையும் லோகத்திலே சாதிக்கல, நடத்துவதெல்லாம் சர்வேஸ்வரன். நாம் தான் சாதிக்கிறோம்னு நினைச்சுட்டு லோகத்திலே அலையோன்னு கை பிடிச்சா போல எல்லாரும் அலைய வேண்டியிருக்கு. ஆழ்வாரு சொல்லுவது எந்த அலைச்சலும் வேண்டாம், கோவில் சோம்பேறியா இருந்தா போதும் என்று. இதையே இந்த ஆத்மாவுக்கு ரொம்ப க்ஷேமமான வாழ்க்கையா இங்கும் மேற்கொண்டு வரக்கூடிய பரமபதத்துக்கும் எல்லாத்துக்கும் ஆதாரமா சொல்லிவிட்டார். இது தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய விசேஷம். இதற்கு அப்புறம் நாம் சேவிப்பது 4000 பிரபந்தத்துல அமலநாதிபிரான் என்றதான பிரபந்தத்துல நாம் திருப்பாணாழ்வாருடையதான திருவுள்ளத்தை பார்க்கிறோம். அந்த திருப்பாணாழ்வாருடைய திருவுள்ளத்துல நமக்கு அவர் காட்டி கொடுக்கும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்னா, இப்போ நம்ம வரிசையா பார்த்துன்னு வந்ததுல பெரியாழ்வாரை சொல்லும் போது பெருமாள் க்ஷேமமா இருக்கணும்னு நினைக்கிறது
அது ரொம்ப விசேஷ பக்தியினர். ஆண்டாள் சொல்லி கொடுத்தது எம்பெருமான் நமக்கு ஆத்ம நாயகன், நாம் அவனுக்கு அங்க ஆத்ம காதலி. இந்த பாவம் இருந்து கொடுத்தோம்னா ஆனந்தம் ஆனந்தம் தான். குலசேகர ஆழ்வார் சொல்லி கொடுத்த போது அவர் பாகவதாளுடைய திருவடி அழுக்குக்கு உள்ள பெருமையே எதுக்கும் கிடையாது, அப்படியாக்கும் பாகவத பக்தி. அப்பேற்பட்ட பகவான் நம்முடைய பெருமாள் என்ற பாவத்தை சொல்லிக் கொடுத்தார். திருமொழி ஆழ்வார் சொல்லிக் கொடுத்த போது வேறொரு தெய்வம் வேண்டாம் என்று இருந்தாலே போரும், நம் பெருமாளிடத்திலே உமக்கு பக்தி வரும்போது வரட்டும், வேறொரு தெய்வம் வேண்டாம் என்ற உறுதி இருந்தா போரும். தொண்டரடைப்புடி ஆழ்வார் சொல்லிக் கொடுத்தது கோவிலே கதியாய் கோவில் சோம்பேறியா இருந்தா போரும்னு சொல்லிக் கொடுத்தார். இப்ப இவர் சொல்லிக் கொடுக்கும் நம்முடைய திருப்பாண ஆழ்வார் சொல்லிக் கொடுக்கிற விஷயம் ரொம்ப ஆச்சரியமானது. அவர் திருப்பாண ஆழ்வார் எம்பெருமானிடத்திலே ஒரு தோஷமும் இல்லை என்று இந்த உண்மையான ஒரு தெளிவு இருந்தா போறோம். பெருமாள் நம்மளை படுத்துறார், இந்த லோகம் ஒன்றும் நன்னா இல்லை, எல்லாம் பெருமாள் பண்ற கூத்து தான், பகவான் எல்லாரையும் சோதிக்கிறார், எல்லாருக்கும் பசி தாகம் பிணி மூப்பு இறப்பு என்று எத்தனையோ கஷ்டத்தை கொடுக்கிறார், ஏன் தான் இந்த தெய்வம் இப்படி பாடாப்படுத்துறதோ என்று. அதனால எல்லாருக்கும் பகவானிடத்துல ஒரு ஆசை குறையிறது. எவ்வளவு பக்தனா இருந்தாலும் அந்த பக்தனுக்கு ஆசை ஏன் குறையிறது? கர்மா படுத்தும் போது பகவான் தான் படுத்துறான், அந்த பகவான் ஏன் தான் இப்படி படுத்துறானோ, நான் எவ்வளவு பக்தி பண்ணேன், எவ்வளவு நெருக்கமா இருந்தேன், எல்லாம் பெருமாளுக்குன்னு இருக்கனேன், என்ன கூட சோதிக்கிறாரே இந்த பெருமாள் என்று எல்லாருக்குமே அந்த பக்தி குறையிறது. ஏன்னா மற்ற விஷயங்கள்ல அவ்வளவு பிடிப்பு இருக்கு, அந்த பிடிப்பு இருக்கிறதுனால அந்த பிடிப்புக்கு பங்கம் வரும்போது அந்த பழிய பகவான் மேல போட்டுடுறா எல்லாரும். இது பிடிப்புனாலே வந்த ஒரு வேதனை, அந்த பிடிப்புக்கு பங்கம் வந்ததுனாலே வந்த வேதனை என்றதை தெரிஞ்சுக்கிறது இல்ல. இது கர்மாவனாலே வந்ததுன்னு இல்லாம கர்மாவை கூட கடவுள் தானேயா நடத்துறான் என்று பெருமாள் இடத்துல அந்த ஆசை குறைஞ்சு போறது. இதுதான் உண்மையா எல்லாருக்கும் இருக்கிற சனியே இதுதான். இந்த சனி இருக்கிற வரைக்கும் ஒருத்தரும் உண்மையிலே பெருமாள் ஆசைப்படுவதில்லை. அவர் சொன்னார், ஐயோ இந்த பரம தயாளு கருணாமூர்த்திய, இந்த பிரேமஸ்வரூபனை, அவனை போய் ஒரு தப்பு சொல்லலாமா? அவனிடத்துல ஒரு தப்ப பாவிச்சுக்கலாமா? அமலன் ஆதி பிரான், அவன் தோஷமே இல்லாதவன், அவன் ஆதி பிரான், ஆதியிலிருந்து பிரான் தான். அப்பிரான்னா உபகாரகம் அர்த்தம். என்றைக்கும் உபகாரகமே செய்யறவன், அவ்வளவு அன்பாளனவன், உபகாரமே செய்து கொண்டிருக்கிறவன், அவன் தோஷம் இல்லாதவன். அதனால அகில ஹேய பிரத்யனீகன், கல்யாணிக தானன். இந்த விஷயம் ரெண்டு, இதைத்தான் வேதாந்தங்களிலே சொல்லி கொடுத்தா. ஒரு தோஷமும் கிடையாது அவனிடத்துல, நான் பாவிச்சுக்கிற எந்த தோஷமும் இல்லாத ரொம்ப நிர்மலமான ஆனந்த மூர்த்தி அவன், கல்யாண ஸ்வரூபன். இந்த விஷயம் மனசுல பட்டு ஒரு தோஷம் இல்லாத வஸ்துவை நாம் ஆசைப்பட மாட்டோமா? நமக்கு உபகாரமா இருக்கிற வஸ்துவை ஆசைப்பட மாட்டோமா? நம்ம ஆத்துல ஒரு உருப்படி ஒண்ணு வாங்குறோம், ஏதோ ஒரு பிரமாதமான ஒரு சாமான் ஒண்ணு வாங்குறோம், அதுல டிஃபெக்ட் இருந்தா பிடிக்காது. சரி டிஃபெக்ட் இல்ல அப்படின்னா அது நமக்கு அனுகூலமா ஃபங்க்ஷன் பண்ணலன்னாலும் பிடிக்காது. அது நமக்கு அனுகூலமா ஃபங்க்ஷன் பண்ணலன்னா அதுல டிஃபெக்ட் இருக்குன்னு சொல்லிடுவோம். அதனால அந்த டிஃபெக்டே இல்லாமையும் அனுகூலமா இருக்கிறதும் ரெண்டும் சேர்ந்துதான் அந்த வஸ்து. அப்ப அந்த வஸ்து ரொம்ப பிடிச்சு போறது நமக்கு. நல்ல வைர நெக்லஸ் வாங்குறா, அவ வைர நெக்லஸ போட்டுக்கிறா, அது இன்னும் வைர நெக்லஸ் வாங்கின வேலை மேல மேல நன்னா இருக்கு. அப்ப என்ன சொல்லுவா, இந்த வைரம் வாங்கின வேலை தான் நமக்கு மேல மேல வருதுன்னுவா. வைரம் மோதிரம் வாங்கினா என்னமோ அந்த வைர மோதிரம் வாங்கினா நீலேருந்தே அடுத்தடுத்து பிரச்சனை வருது. அப்ப தோஷத்தை எங்க சொல்லுவா, வைர மோதிரத்தை மேல சொல்லுவா. இப்ப டிஃபெக்ட் இருந்தா அது பிடிக்காது. அந்த டிஃபெக்ட் இருக்கிறதுனால அது நமக்கு ஏதாவது உபதிரவம் பண்ணா அதுவும் பிடிக்காது. சர்வேஸ்வரன் எப்படி இருக்கான்னா ஒரு டிஃபெக்ட் இல்லாதவன் அமலன், அப்புறம் நமக்கு நிறைய செய்யறவன் ஆதிபிரான் என்பதாக. இப்படி அமலன் ஆதிபிரான். இப்படி நல்ல வெயில் அடிக்கிறது, சம்மர் தாங்கல, எல்லாரும் இப்ப இந்தியால எல்லாரும் ஏசி வாங்குவா,
அப்ப ஏசி வாங்கினா கம்ப்ரஸர் வேலை செய்யலைன்னா டிஃபெக்ட். அப்ப டிஃபெக்ட் இருக்கிறத ஒத்துப்பாளோ? ஏன் ஒத்துக்க மாட்டேன். வேலை செய்ய அந்த வேலை செய்யுது, வேலை செஞ்சா சில்லுன்னு காத்து வரணும், அப்பதான் அது. அப்போ அது அதனாலே ஒரு உபகாரம் பிரயோஜனம் இருக்கணும். அது டிஃபெக்ட் இல்லாததாயும் பிரயோஜனம் இருக்கிறதாயும் இருந்தா அது வாங்கச்சேவே, அந்த பொருளை வாங்கச்சேவே சந்தோஷம். ஆக இனிமே நமக்கு உஷ்ணமே கிடையாது. அதுபோல தாபத்தை தீர்க்கக்கூடியவன் சர்வேஸ்வரன். அவனிடத்துல போய் தோஷம் இல்லாதவனாயும் உபகாரனாயும் இருந்து தாபத்தை தீர்க்கக்கூடியவன் தான் இருக்கிற சர்வேஸ்வரனை அவன் தோஷம் உள்ளவன். நமக்கு வேறொரு வஸ்துவிலே பிடிப்பு இருப்பதனாலே பிடிப்புக்கு பங்கம் வந்ததுன்னா சர்வேஸ்வரனிடத்திலே பழி போடுறோமே, அந்த தப்பு பண்ணக்கூடாது. அதனால இப்ப அவர் காட்டி கொடுத்தது, திருப்பாணாழ்வார் காட்டி கொடுத்த முதல் பாசுர வார்த்தை தான் அவளுடைய முக்கியமான நோக்கம். அமலனாதி பிரான் அடியார்க்கென்ன ஆட்படுத்த விமலன். இந்த பாசுரத்துல திருப்பாணாழ்வாருடைய திருவுள்ளத்தை பாக்குறோம். நிறைய விஷயங்கள் ஆழ்வார்கள் ஒண்ணுதான் சொல்லிக் கொடுத்தான்னு இல்ல, நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தா. அதுல அவளுக்கு எதுல நோக்கம் என்ற பார்த்தோம்னா, இப்ப நாம் சொல்லி கொண்டு வந்த விஷயங்கள்ல அவளுக்கு நோக்கம் அதிகமா இருந்தது. திருப்பாணாழ்வாரை சேவிச்சுட்டோம். திருப்பாணாழ்வார் என்ன மனசுல படும்படி என்ன சொன்னார்னா, சர்வேஸ்வரன் ரொம்ப பிரேமஸ்வரூபி. அவன் ஒரு தோஷமே இல்லாதவன். தோஷம் இல்லாதவன தோஷம் உள்ளவனா பாவிச்சுக்கிறதுலாம் அது நம்முடைய அஜ்ஞானம் தான். அதனால பகவான் இடத்துல தோஷம் இருக்கிறதா பாவிச்சுக்கிற அஜ்ஞானத்தை விட்டுடுங்க. அவன் தோஷமே இல்லாதவன், ரொம்ப சுத்தன், அமலன், விமலன், நிர்மலன், நிமலன் என்று அவன் அந்த பரிசுத்தமான எம்பெருமான் என்று ஆசைப்பட்டுமான பரிசுத்த விஷயத்தை ஆசைப்படுறோம். பரிசுத்தமான விஷயத்தை ஆசைப்பட தெரிஞ்சுக்கணும் என்று சொல்லி கொடுத்தார். இப்படி திருப்பாணாழ்வார பார்த்தா அடுத்தது நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலே நாம் சேவிக்கிறவர் மதுரகவி ஆழ்வார். மதுரகவி ஆழ்வார் சொல்லிக் கொடுத்தது இவா சொல்லிக் கொடுத்ததெல்லாம் காட்டிலும் ரொம்ப வித்தியாசமானது. என்னன்னா, பகவத் பக்தியை விட ஆச்சாரிய பக்தி போல ஒரு க்ஷேமம் தருவது ஒண்ணும் கிடையாது. அதனால ஆச்சாரிய பக்தி அத்தியந்தம் க்ஷேமகரம். சர்வேஸ்வரன் அல்லவா ஆச்சாரிய வேஷத்திலே வந்து உபகரிக்கிறான். ஆச்சாரியர் என்று பார்த்தால் சர்வேஸ்வரன் தானே ஆச்சாரியராக அபராகிருதமான திருமேனியோடையும் வந்து பிறப்பான். இல்ல நல்ல மகாத்மாக்களிடத்திலே தான் அனுப்பிரவேசம் பண்ணி அவர்களுடைய கண்ணாலே நம்மை கடாட்சிப்பான். அவர்களுடைய பேச்சாலே நம்மோடைய பேசுவான். அவர்களுடைய செயலாலே நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று காட்டி கொடுப்பான். இப்படியும் பெருமாள் அவளிடத்திலே உள்ளுக்குள்ளே இருந்து தான் நமக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கிறார். சில சமயம் சக்தி ஆவேசமா இருக்கும். பெருமாள் அனுப்பிரவேசம், பெருமாள் தானே அப்ராகிருதமான திவ்யமங்கல விக்கிரகத்தோடே வருவதும் உண்டு. ஆச்சாரியருக்குள்ளே தன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை அனுப்பிரவேசம் பண்ணி கொண்டு நமக்கு அனுகிரகம் செய்யறதும் உண்டு. இல்ல பெருமாள் தன்னுடைய சக்தியை மாத்திரம் ஆச்சாரியர்களுக்குள்ளே அனுப்பிரவேசம் பண்ணி வச்சு ஒரு ஆவேச அவதாரமாகவும் நமக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். எப்படியா இருந்தாலும் அந்த பகவான் ஆச்சாரியராக வந்து தான், அந்த மனுஷ ரூபத்தினால வந்து தான் நம்மிடத்திலே பேசி ஆகணும். நம்ம கண்ணெடுத்து பார்த்தாகணும். நமக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடத்தி காட்டி ஆகணும். இப்படி சர்வேஸ்வரன் நமக்கு நம்ம கைவிடாம எப்பவும் அடுத்தடுத்து தோப்புக்கரணம் போடுறான். அடுத்தடுத்து ஆச்சாரியரா வந்து நின்று நம்மிடையே நமக்கு வாழ்ந்து காட்டுறான். பெருமாள் பரமபதநாதன் வந்து இங்க தோப்புக்கரணம் போடுறான். ஆச்சாரியரா வந்து நின்று கொண்டு எல்லாம் செஞ்சு காட்டுறானே. இந்த ஆச்சாரியரான சாட்சாத் எம்பெருமானிடத்துல ஆசைப்படுவதை காட்டிலும் வேறொரு பெருமாள் ஆசைப்படுவது என்பது அது நேர வந்த பெருமாளை விட்டுட்டு மறைஞ்சிருக்கிற பெருமாள் ஆசைப்படுவது போல. அதனால ஆச்சாரிய பக்தி தான் பகவத் பக்தியிலேயே பிரதானம், சிரேஷ்டமானது என்ற அனுபவத்தை நமக்கு உணர்த்தினார். இது மதுரகவி ஆழ்வாருடைய பாவம். ஆக இப்படி முதலாயிரத்துல நாம் பெரியாழ்வார், ஆண்டாள், குலசேகர பெருமாள், திருமழிசை ஆழ்வார், தொண்டரடுப்புடி ஆழ்வார், திருப்பாணாழ்வார், மதுரகவி ஆழ்வார் என்று இந்த 7 ஆழ்வார்களுடைய பாவத்தை என்னன்னு தெரிஞ்சுட்டோம். அதாவது பாவம்னா இது பகவத் பக்தியிலே இவாளுக்கு பிரதானமான நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுட்டோம். இப்படி பார்த்தோம்னா இப்ப நாம் அடுத்தது கலியனை சேவிச்சுக்கணும். இன்னும் 2வது ஆயிரம்னு சொன்னா பெரிய திருமொழி.
அதுல நமக்கு மொத்தம் பூர்ணமாக திருமொழி பூராவும் கலியன்தான். இந்த கலியனை பத்தி கடைசியா சொல்றேன். ஏன்னா அவரை தொடர்ந்து தான் நான் மேற்கொண்டு இந்த சிறிய திருமடல் பிரபந்தம் சேவிக்க போறோம். கலியனை சொன்னேன். அடுத்தது 3வது ஆயிரமாக வருவது திருவாய்மொழி. திருவாய்மொழியில நம்மாழ்வாருடையதான மனோபாவம் என்னன்னா, பகவான் தான் நமக்கு சித்தோபாயம்ன்றது விளக்குறது தான் திருவாய்மொழி. அதைத்தான் அத்தனை பாசுரங்களினாலே சொல்லிக் கொடுக்கிறார். அந்த பகவான் தான் சித்தோபாயம்ன்றது பிரதானமான உபதேசம் திருவாய்மொழியில. அதாவது சித்தோபாயம்னா நம்ம ரட்சிக்கிறதுக்காக தயாரா இருக்கான், எப்பவும் எப்பவும் பரிபூர்ணமாக ஆயத்தமா இருக்கான், தோ என்று காத்து கொண்டிருக்கான் சர்வேஸ்வரன் என்ற உபதேசம் தான் முக்கியம். அது திருவாய்மொழி பூராவும் அதுதான் முக்கியம். அதனால தோ நமக்கு நம்முடைய ரட்சகன் நம்மிடத்திலே ரொம்ப அபிமுகனாயிருக்கான், உன்முகனாயிருக்கான், சன்னத்தனாயிருக்கான், ரொம்ப வசீகிருதனாயிருக்கான், அருகிலே இருக்கான், தோ சித்தமா இருக்கான் என்று சொல்லுவது தான். அப்படி அந்த சர்வேஸ்வரனும் யார் என்று பாவிச்சுக்கணும்னா அதுதான் திருவாய்மொழியில நம்மாழ்வார் சொல்லிக் கொடுக்கிறது. ஏற்கும் பெரும்புகழ் வானவரீசன் கண்ணன் தனக்கு ஏற்கும் பெரும்புகழ். எந்த மூர்த்தியிலே நமக்கு எளிமையான எல்லாம் கிடைக்கும்னா கிருஷ்ணாவதாரத்திலே கிடைக்கும். இதுதான் நம்மாழ்வாருடைய பாவம். அதனால அவரை கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவமிபோதிதம் பட்டர் சாதிக்கும் போது ருஷிம் ஜுஷாமஹே கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவமிபோதிதம். கிருஷ்ண பக்திக்கு ஒரு ரிஷி என்றால் நம்மாழ்வார் தான். அப்படியாக அண்ணன் விஷயம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, புறவை ஆய்ச்சியரோடு கோத்ததும் குன்றமும் வேந்தியதும் உறவு நீர் பொய்கை நாகம் காய்ந்ததும் உட்பட மற்றும் பல அறவில் பள்ளி பிரான் தன்மாய வினைகளையே அலற்றீரவும் நன் பகலும் தவிரிலும் என்ன குறை கண்ணன் விஷயத்துல, அவன் சரித்திரத்துல, அவன் குணாதிசயங்கள்ல, அவன் பேச்சுல ஏதாவது ஒன்று உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். நிச்சயமா ஏதாவது ஒன்று பிடிக்கும். எது பிடிக்கிறதோ அந்த விஷயத்துல ஈடுபட்டு கண்ணா 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 என்று கண்ணனை ஆசைப்பட்டா போகும். அந்த நீலக்குட்டி செய்ய கொடுக்கக்கூடியதான உபகாரம் வேற எந்த ஒரு உபாசனத்தினாலும் கிடையாது, எந்த தர்மங்களினாலும் கிடையாது. இதுதான் நம்மாழ்வாருடையதான பாவம். அது அத நம்மாழ்வார் குறிக்குள் ஞானங்களால் எனையோடி செய்தவமும் கிரிக்கொண்டி பிறப்பே சில நாளிலை தினம் ஞான் ஊறிக்கொண்ட வெண்ணெய் பால் ஒளி துண்ணுவம்வான் பின்னெறிக்கொண்டறிஞ்சனாய் பிறவித்துயரு கடிந்தே. நம்மாழ்வார் சாதிப்பது, என்னுடைய ஜன்ம கட்டமெல்லாம் எத்தால போச்சு, இந்த நவநீத சோரன், இந்த வெண்ண திருடன், கண்ணன் வெண்ணை திருடன் என்ற இந்த ஒரு ஈடுபாட்டினாலே போச்சுன்னு. இந்த கண்ணன் வெண்ணை திருடன் ஈடுபட்டேனே, அதனால எனக்கு வந்த மகிமையை பாருங்கன்னார். குறிக்கொள் ஞானங்களால் எனையோழிசை தவமும் தவமும் செய்தவமும் ஊழி செய்தவமும் எனையோழி செய்தவமும் கிரிக்கொண்டு பிறவே சில நாளிலே தினன் ஞான் அப்படின்னு. எத்தனை யுக கோட்டி தபசு பண்ணாலும் அடாடா, இந்த கண்ணன் வெண்ணை திருடன் என்று ஈடுபட்ட இந்த ஒரு க்ஷண நேர பக்திக்கு அத்தனை ஊழி தபசும் ஈடாகவே ஆகாது. இன்னும் கேட்டா, அத்தனை ஊழிகள் நான் செய்திருந்தால் தபசு எத்தனை மகிமை வருமோ, அது எத்தனை ஆனந்தம் கிடைக்குமோ, எத்தனை பரிசுத்தி வருமோ, எல்லாம் எனக்கு அத்தனை லாபமும் இந்த கண்ணை வெண்ண திருடன்னு நான் ஈடுபட்டேனே அதுலயே கிடைச்சு கொடுத்தோன்னு. சர்வேஸ்வரன் அல்லவா, ஆத்ம தத்துவம் அல்லவா, எப்பேற்பட்டவன் கண்ணனாய் வந்து அதுல வெண்ண வேணும்னு திருடி அலைஞ்சான்னா, அப்ப அவனுடையதான மனோபாவத்தை, அந்த ஆசிரியர்களிடத்தை வந்து அல்லாடு வேணும்னு அவன் ஆசைப்படுவது, அது அவர்களுடைய திரவியத்தை திருடியாயிலும் சாப்பிடணும்னு ஆசைப்படும் அவனுடைய மனோபாவத்தை கொஞ்சம் நாம் புரிஞ்சுண்டு கண்ணா என்று இறங்கி நின்றால் போருமே, அதுக்கு ஈடு ஒன்றும் கிடையாதுன்னு. அதனால இப்படி இதே போல எதுவா இருந்தாலும் சரி, கிருஷ்ண விஷயத்துல என்ன உங்களுக்கு பிடிக்குமோ, வேணுகானம் பிடிக்குமா இருந்தால் அதுல ஈடுபடலாம். மீராபாய் சொன்னா போலே கோவர்தன் கிரிதாரி கிரிதாரி என்று கிரிதாரியின் இடத்துல ஆசைப்பட்டாலும் அதுவுமே போகும்.
அர்த்தசாரதி என்று தேர்தட்டிலே நின்று தூதனாய் தேர்தட்டிலே நின்று ஆச்சாரியனாய் நின்றானே, கீதாச்சாரியனாய் நின்ற அந்த ஒரு கோலம் தான் பிடிக்குமா? அதுலதான் ஈடுபடலாம். இல்ல அந்த தேர்தட்டிலே விஸ்வரூபம் காட்டினானே கண்ணன், அப்படி விஸ்வரூப மூர்த்தியாச்சே என்று என்ன பிடிக்கும்? கிருஷ்ணாவதாரத்துல ஆரம்ப 16,000 தேவிமாறு பணி செய்ய துறை என்னுவதில் நாயகராகி வெற்றிருந்த பெருமான் என்று 16,000 தேவிமாறு பணி செய்ய துறை என்னுவதில் 16,000 பெண்களோட ஒரு குடித்தனமாய் நாயகனாயிருந்தான் துவாரகாநாதன். துவாரகாநாத்ஜி துவாரகாநாதனிடத்துல ஆசைப்பட்டேலா? இல்ல கோபி ஜனவல்லபாய கிருஷ்ணாய கோவிந்தாய கோபி ஜனவல்லபாய. கோபி ஜனவல்லபன் என்று 1000 பெண்களோட இவன் அடித்த அமர்க்களம்தான் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அப்படி அந்த விஷயத்துலதான் ஈடுபடுங்களேன். என்ன விஷயம் பிடிக்குமோ? இல்ல ஒரு பேயினிடத்திலே ஆசைப்பட்டு அவள் கொடுத்த விஷப்பால குடிச்சு அவளுக்கு மோட்சம் கொடுத்த பெருமாள்னு. கொடுத்தவள் பேயா இருக்கலாம், கொடுக்கப்பட்டது விஷப்பாலா இருக்கலாம், ஆனா கிடைச்சது மோட்சமாச்சு. இப்படி ஒரு சுலபனை ஆசைப்படுவேளா? என்ன ஆசைப்படுவ? கிருஷ்ணாவதாரத்துல எந்த பாவம் பிடிக்குமோ, என்ன திருக்கோலம் பிடிக்குமோ, இல்ல என்ன சேஷ்டிதம் பிடிக்குமோ, அந்த பாவத்துல ஈடுபட்ட எல்லாம் போதும். அவனுடைய வஞ்சனை தான் பிடிக்குமா? இல்ல ஸ்ரீலோலம் தான் பிடிக்குமா? இல்ல அவன் திருட்டுத்தனம் தான் பிடிக்குமா? இல்ல வைதிகர்களான அத்தனை ரிஷிகளும் கொண்டாடும்படியா எழுந்தருள் இருந்த அந்த மகாத்மியம் தான் பிடிக்குமா? எதுவா ஏஜ அத்தியாத்மவிதோ ஜனா தே வதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். அவன் தான் சனாதன தர்மம்னு சொன்னாலே, அந்த கிருஷ்ணனாகிற தர்மம் பிடிக்கும்னா போதும். அதை காட்டிலும் இந்த ஆத்மா க்ஷேமத்தை அடைய போறது என்று வேறொன்னாலே கிடையாது. அதுதான் நம்மாழ்வாருடையதான ஸ்ரீசூக்தி. அது அவருடைய திருவுள்ள 1000 பாசுரங்களும் அதுதான். நான் கண்ணனுக்காகத்தான் சொன்னேன் 1000 பாசுரத்திலையும் அங்கங்கே அந்த பதிகங்களை முடிக்கச்சே சொல்லுவார். அதே போல சுமார் 22 பதிகங்கள்ல சொல்றார், இது எல்லாம் கண்ணனுக்காகத்தான் சொன்னேன், எல்லாம் என் வல்வினை தீர்க்கும் கண்ணனை இவன் குருகூர் சிடவோவன் சொல்வினையால் சொன்ன பாடல் 1010 நல்வினை என்று கற்பார்கள் நலனிடை வைகுந்தம் நன்னி சொல்வினை தீர எல்லாரும் தொழுதழ வீற்றிருப்பாரே. வல்வினை தீர்க்கும் கண்ணனை வன்குருகூர் சிடகோவன் சொல்வினையால் சொன்ன பாடல் 1000. அதான் நான் கண்ணனைத்தான் சொன்னேன்னு தான் கண்ணனை சொன்னேன்னு காட்டிண்டே போவார். 1000 அங்கங்க பாசுரங்கள் நான் கண்ணனைத்தான் சொன்னேன். இவையும் இவரும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் அவையுள் தலை முதல் எம்மான் கண்ணபிரான் என்னமுதம் இவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும். ஜகத்து பூரா கண்ணன் தானே, அப்ப கண்ணனை தவிர என்ன இருக்கு உலகத்துல என்று அப்படி கிருஷ்ண பக்தியை சொல்லி கொடுத்தார். அதான் கிருஷ்ணன் விஷயத்துல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஈடுபட்டால் போரும். எல்லாம் ஈடுபடணும்னு இல்ல, எந்த ஒரு விஷயத்துல ஈடுபட்டாலும் போரும் அப்படி சொல்லி கொடுத்தாரு. அதுதான் நம்மாழ்வாருடையதான பாக்கு. 1000 கதை இருக்கே கண்ணன் கதை, ஒரு கதை பிடிச்சா போறாதா, உழைச்சு போயிடலாம்ன்றது சாரம். இது நம்மாழ்வாருடைய. அடுத்தது நாம் இயற்பாவுக்கு வருவோம். இயற்பால முதல்ல ஆழ்வார் நமக்கு முதலாழ்வார் தான், பொய்கை ஆழ்வார் தான். அவர் பொய்கை ஆழ்வார் முதல் பாசுரத்திலேயே சொல்லி கொடுத்துட்டார். நிறைய விஷயம் இருக்கு, எல்லா ஆழ்வார்களும் நிறைய சொல்லி கொடுத்துருக்கா. அவ காட்டி கொடுத்த ஒவ்வொரு விஷயத்துல ஏதாவது ஒண்ணு பிடிச்சாலும் போறோம். ஆனா அவ தனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு காட்டியிருக்கா. அதைத்தான் நம்ம இப்ப பார்த்துட்டு வரோம். அந்த விஷயத்துல பொய்கை ஆழ்வாரை பார்த்தா பையந்த களியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான். அவர் சொல்லி கொடுத்தது என்னென்ன, நாம் எல்லாத்துக்கும் எது காரணம்னு கேட்கிறோம். ஏன் பிறந்தேன் அப்படின்னு கேட்கிறோம். ஏன் எதுக்கு சாப்பிட்றோம், பசி அடங்கிறதுக்கு சாப்பிட்றோம். எதுக்கு சம்பாதிக்கிறோம், எல்லாத்துக்கும் ஏன் எதுக்குன்னு கேட்கிறோம். ஒரு கேள்விதான் ரொம்ப அவசியம். வேதாந்தம் அந்த கேள்வியைத்தான் கேளுங்கிறது. என்னன்னா ஜெகத்காரணம் என்னன்னு கேட்க தெரிஞ்சுட்டோமா, உலகத்துக்கு காரணம் எதுன்னு கேட்டோமா, எல்லாத்துக்கும் ஏன்னு கேட்கிறோம். சம்பளம் கொடுக்குறவங்க கிட்ட கூட ஏன் எனக்கு இவ்வளவுதானா அப்படின்னு கேட்கிறோம்.
எல்லாரிடத்துலயும் எனக்கு இவ்வளவுதானா, ஏன் இவ்வளவுதானா என்று காரணம் கேட்கிறோம். ஏன்னு கேட்கிறோம். உலகத்துல எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்தா, அந்த யோஜனை மனசுல பட்டுருத்தோம்னா, அந்த யோஜனை நிலைச்சதுன்னா, அதுக்கப்புறம் அந்த ஜீவன் ஒரு விசேஷ தனி ஜீவன் தான். அதான் அங்க சொல்றாரு அவர், வையந்தகளியா வாருகடலே நெய்யா அகவைய கதிரோன் விளக்காக அப்படின்னு. உலகத்தை பார்க்கணும், சூரியனை பார்க்கணும், சமுத்திரத்தை பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தா உடனே தோண வேண்டாமா, இது ஏன் இது இப்படி இருக்கு, அது ஏன் அது அப்படி இருக்கு, இது ஏன் இப்படி இருக்கு. நீர் நீரா இருப்பது என்ன, சூரியன் ஜோதிஷா இருப்பானே, உலகம் கல்லா கிடப்பானே, இது ஏன் இப்படி இருக்கு. இது ஒண்ணு மீறாம இருக்கு, ஒண்ணு ஓடிண்டே இருக்கு. சமுத்திரம் கரைய மீறாம இருக்கு, சூரியன் சுத்திண்டே ஓடிண்டே இருக்கான். உலகம் எல்லாரையும் தாங்கிறது. இந்த உலகத்துக்கும் சூரியனுக்கும் சமுத்திரதயசுந்தோ. இந்த உலகத்துல ஒவ்வொரு வஸ்துவும் நமக்கு நன்னா இருக்கணும்னா, அந்த வஸ்து யார் படைச்சான், யார் படைச்சான் அப்படின்னு யோசிச்சு பார்த்து, ஓ நமக்காகத்தான் படைச்சிருக்கான், இந்த உலகத்தையெல்லாம் அவன் தான் படைச்சிருக்கான். இப்பேற்பட்டதான படைப்பாளி ஒருத்தன் இருக்கானே, அந்த படைப்பாளி தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த படைப்பாளியினுடைய படைப்புலத்தான் நாம் எல்லாம் இருக்கோம். இன்னும் கேட்டா, இந்த படைப்பு என்றதான இந்த ஒரு சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கும் அவன் மட்டுமாதான் காரணமா இருக்க முடியும். எவன் உள்ள வச்சானோ அவன் தான் எடுப்பான். காரணம் எவனோ அவனே மோட்சப்பிரதன். அதனால காரணத்தை தெரிஞ்சுக்கோங்க. அவன் காரணத்தை ஆசைப்பட்டா போகும். காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை வருமோன்னா, சுத்தி இருக்கிற பூமியை பார்த்தா ஆசை வரணும், எழுந்திருக்கிற சமுத்திரத்தை பொங்குற சமுத்திரத்தை பார்த்தா ஆசை வரணும், உதிக்கிற சூரியனை பார்த்தா ஆசை வரணும். அதனால ஜெகத்காரணன் ஜெகத்காரணன் என்ற அவன் தான் காரணம், எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம் என்ற உணர்வு வந்துடுத்தா, அதுக்கப்புறம் சோகம் இல்ல, மோகம் இல்ல, பயம் இல்ல, சிரமம் இல்ல, சம்சாரம் இல்ல. அதனால ஜெகத்காரணனை வந்து தெரிஞ்சுக்கணும். இதைத்தான் வேதம் சொல்றது. அதனால காரணம் துத்தியா, இதைத்தான் வேதாந்தத்துல முக்கியமான விஷயமா வியாசர் எடுத்துட்டார். காரணம் துத்தியா, அது காரணத்தை தியானிக்கிறது தான் ஜீவாத்மாவுக்கு முக்கியமான செய்ய வேண்டிய விஷயம் என்பது. அதுதான் அங்கேயும் எடுத்தார். அதனால ஜெகத்காரணன் பெருமாள் என்று நம்ம சுத்தி இருக்கிற ஒன்னொன்னுத்துக்கும் அவன் தான் காரணம். அடுத்தது பூதத்தாழ்வார், அவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, மனசு பூரா ஆசை, நீங்க ஒன்னும் செய்ய வேண்டான்னார் அவர். மனசு பூரா ஆசை, எப்பவும் ஆசை. எதுல ஆசை அப்படின்னு, பாக்குற வசூலெல்லாம் ஆசை. மனுஷாளா இருந்தாலும் பார்த்தா அவளை பிடிச்சு போறது, இல்ல இப்ப பணமா இருந்தாலும் பிடிச்சு போறது, பொருளா இருந்தாலும் பிடிச்சு போறது, பிடிக்காமலும் போறது. ஆனா பிடிச்சு போறதுன்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, நமக்கு அத்தாலே என்ன சுகம் வரும், என்ன சுகம். அப்போ மனசுல என்ன இருக்குன்னா, அன்பு, அது ஆசை என்று ஒரு உணர்வு இருக்கு. ரத்னம் இருக்கு, ரத்னத்துக்கு ஒளி இருக்கு, ரத்னத்துக்கு அந்த ஒளி இருக்கு. ஒளி இருக்க ஒளிய சுவை கிடையாது. அதே போல இந்த உப்புன்னு இருக்கு, அது பாக்குறதுக்கு வெண்மையா இருக்கு, வாயில போட்டா வேற தனி சுவை வருது. ஒவ்வொரு அச்சேதன வஸ்துவுக்கு ஒவ்வொரு சுபாவம் இருக்க போல இந்த சேத்தன வஸ்துவுக்கு மனசுல அன்பு என்கிற ஒரு உணர்வு இருக்கு. இந்த அன்பை என்ன பண்றோம் அப்படின்னா, நல்ல பயிருக்கு பாய்ச்ச வேண்டிய நீரை கொண்டு போய் நல்ல பாழ் நிலத்துல பாய்ச்சுறோம். நல்ல பயிருக்கு பாய்ச்ச வேண்டிய உணர்வு அது, பகவானிடத்திலே பாய்ச்ச வேண்டியதான உணர்வு இந்த அன்பு. இத பாழ் நிலத்துல கொண்டு போய் பாய்ச்சுறோம். பயிருக்கு பாய்ஞ்சாலாவது பயிர் விளையும், பாழ் நிலத்திலே பாய்ஞ்சா என்ன ஆகும்னா அந்த தண்ணீரும் வத்தி போயிடும். நம்முடைய மனோபாவம் அப்படித்தான். பாழ் நிலத்திலே பாய்ச்சுறோம், பாய்ச்ச 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 வத்தி போகுது. இன்னும் கொஞ்சம் பாய்ச்சி பாக்குறோம், அது இன்னும் போய் வத்தி போறது. சில வெறுமைதான் நிக்கிறதே ஒழிய பலன் ஒண்ணும் இல்லை. அதான் ஆழ்வார் சொன்னார், உங்களுக்கு இருக்கு ஆச்சரியமா பெருமாள் கொடுத்துருக்கார், ரொம்ப மனசு நிறைய மனசார கொடுத்துருக்கார், அவ்வளவு கொடுத்துருக்கார். ஏன் அதை உபயோகப்படுத்திக்க கூடாது? அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தையுடு திரியா நண்புருகி ஞானச்சுடரு விளக்கேற்றினேன் நாரணனுக்கு ஞான தமிழ் புரிந்தனன் அன்பே தகழியா அப்படின்னு. மனசுல இருக்கிற அன்பு என்கிறதான உணர்வை அப்படியே கொண்டு போய் பெருமாள் திருவடியில அணைச்சுட்டா
அடாடா இந்த ஜீவாத்மா என்ன பெருசா ஆனந்தப்பட்டுற போறான் வேற விஷயத்தினால, என்ன பெரிய க்ஷேமம் வேண்டியிருக்கு. பரமபதத்திலே நித்திய சூரிகளும் அதே வேலையைத்தான் செய்யறா. இதே ஆத்மா தான் இங்கேயும் இருக்கு. நித்திய சூரிய ஆத்மா வேற, இங்க இருக்கிற பத்தாத்மா வேறன்னு கிடையாது. ரெண்டு ஆத்மா ஒண்ணுதான். ஆனா இருந்தாலும் பண்ற காரியம்தான் வேறப்படுறது. அவ மனசுல இருக்கிற அன்பை அப்படியே கொண்டு போய் பகவானேன்னு கொடுத்துட்டா. எல்லாம் பகவான் திருவடியில கொண்டு போய் சேர்த்துட்டா. நமக்கோ அதை தவிர எல்லா விஷயத்திலையும் ஆசை இருக்கு. அதான் ஆசைப்பட தெரிஞ்ச மனுஷா, உன்னுடைய ஆசையை பெருமாளிடத்துல வைக்க கூடாதாப்பா, எவ்வளவோ ஆனந்தமா இருக்கு ஏன்னு சொல்லி கொடுக்குறாரு. இதுதான் விஷயம். அத 2ஆம் திருவந்தாதியிலே சேவிக்கிறோம். அடுத்து இது பூதத்தாழ்வார் சொல்லி கொடுத்தது, அடுத்து பேயாழ்வார் சொல்லி கொடுத்தது. இது மற்ற ஆழ்வார் எல்லாருக்கும் இந்த பாவம் உண்டு. இப்போ அடியன் சொன்னதுல ஒரு ஆழ்வாருக்கு தான் ஒண்ணு, மற்றவாளுக்கு கிடையாதுன்ற தப்பு அபிப்பிராயம் வரக்கூடாது. அத அடிக்கடி அடியன் இந்த உபன்யாசம் பூரா சொல்லிண்டே வரேன். எல்லா ஆழ்வாருக்கும் எல்லா பாவம் உண்டு. ஆனா இருந்தாலும் அதுல அது முக்கியமா எது அப்படின்னு அதுதான் சொல்றோம். ஸ்திரீகளா இருப்பா, நல்ல புடவெல்லாம் உடுத்திப்பா. அது புடவை உடுத்திக்கிறதுன்றது அது ஒரு மான சம்ரட்சணம், அதே சமயம் ஒரு அழகு எல்லாம் இருக்கு. ஆனா இருந்தாலும் அது ஒருத்திக்கு ஒரு பச்சை கலர் பிடிக்கும், ஒருத்தருக்கு சிவப்பு பிடிக்கும், ஒருத்தருக்கு மிக்சடா பிடிக்கும், பொட்டு வச்சா பிடிக்கும், பொட்டா இருந்தா பிடிக்கும், கட்டங்க அது எப்படி. அது போல எப்படியா இருந்தாலும் வஸ்திரதாரணம்ன்றது உண்டு. அது மான சம்ரட்சணத்துக்காகன்னு எதுவா அடிப்படை எதுவா இருந்தாலும் அதுல சில எக்ஸ்ட்ரா நோக்கம்னு ஒரு அபிலாஷம் இருக்கும் இல்லையோ, அது மாதிரிதான் இப்போ ஆழ்வார்களுக்கு பகவத் விஷயத்துல பிடிக்காதுன்றது கிடையாது. எல்லா விஷயமும் பிடிக்கும். அதுலயும் நோக்கம்னு பார்த்தா ஆழ்வார்களுக்கு இந்த வரிசையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம். அந்த ரீதியில இப்போ நாம் முதலாழ்வார்கள்ல வரிசையை பார்க்கிறோம். இப்போ அதுல பொய்கை ஆழ்வார பார்த்தோம். அவர் காரணன் காரணன் காரணன், எல்லாத்துக்கும் காரணனாச்சே, பிரபுவல்லவா காரணன், இந்த பாவம் இருந்துட்டு தான் அதுக்கப்புறம் நாம் எதுக்கும் காரணம்ன்ற நினைப்பே வராது. எல்லாம் அவன் தான் காரணம்னு தான் அவனுடைய அப்படியே வளர்ந்து 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 ஒன்னி போயிடுவோம். அதுதான் அவர் சொல்றது. இவர் என்ன சொன்னார், போதத்தாழ்வார்னு மனசு பூரா ஆசை, அதை அப்படியே கொஞ்சம் பெருமாள் கிட்ட வைக்க கூடாதோ என்று. மற்ற இனம் காமங்கள் மாற்றுன்னு ஆண்டாள் கூட அதை சொன்னா. எல்லா ஆழ்வாருக்கும் எல்லா பாவமும் உண்டு. ஆனா அதை முதல்ல எடுக்கிற வார்த்தையில காட்டுறாளே அது அபிப்பிராயம், அதுல நோக்கம் அதிகம். இப்போ பேயாழ்வார பார்த்தா அவருடைய திருவுள்ளத்துல எது முக்கியமான விஷயம்னா அது முதலிலையும் முடிவிலையும் காட்டுறார். அவர் 100 பாட்டு தான் கொடுத்திருக்கார். அதுல முதல்லையும் திருக்கண்டேன் பொன்மே நிகண்டேன், திருக்கண்டேன் பொன்மே நிகண்டேன், திகழ்வு மறுக்கணனி நிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாண்டி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன் என் அழிவண்ணன் பாலின்னு என்று சொல்வது திருக்கண்டேன் அப்படின்னு. பெருமாளை சேவிச்சார். ஆழ்வாருக்கு பெருமாளிடத்துல என்ன பிடிச்சிருந்ததுன்னா அவர் தன்னுடைய பத்னியின் இடத்துல ஆசையோட இருக்காரு, அதான் பிடிச்சிருக்கு அவருக்கு. அவர் ஜெகத்காரணனா இருக்கார், சர்வலோக சரண்யனா இருக்கார், சர்வாந்தர்யாமி இருக்கார், வேத வேத்தியனா இருக்கார், சர்வ கர்ம சமாராத்தியனா இருக்கார், சர்வ யஜ்ஞஸ்வரூபியா இருக்கார், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயனா இருக்கார், தேவதேவனா இருக்கார், நித்திய சூரியநாயகனா இருக்கார், பரமபத சுவாமியா இருக்கார், எல்லாம் இருக்கட்டும் சுவாமி. ஆழ்வாருக்கு பேயாழ்வாருக்கு பெருமாளிடத்துல பிடிச்ச அம்சம் என்னன்னா அடாடாடா நம் தாயாரோட என்ன அன்போட பரிமாறிக்கிறான், அதுதான் பிடிச்சிருக்கு அவருக்கு. இப்படின்னா பரதத்துவம் இது. தாயாரோட எப்படி தாய் தந்தையாருக்கு என்ன பிடிக்கும்னா, மாப்பிள்ளை இடத்துல என்ன பிடிக்கும்னா நம்ம பொண்ணு இடத்துல அன்பா இருக்கானா அதான் பிடிக்கும். அவன் மற்றது எதுவும் இருக்கட்டும், அவன் பெரிய கோடீஸ்வரனா இருக்கட்டும், 1000 பேரை வேலை வச்சு வாங்கக்கூடிய பிரபுவா இருக்கட்டும், ஐஸ்வர்யம் அபரிமிதமா இருக்கட்டும், மூவபல் எமோவல் எல்லாம் சமுத்திரமா விஷயம் இருக்கட்டும், ஆனா இருந்தாலும் நம் பெண்ணோட அன்பா இல்லைன்னா அந்த மாப்பிள்ளைய யார் கவனிப்பா? அதே போலதான் ஆழ்வாருக்கு தாயாரோட என்ன ஜெகன்மாதாவோட இந்த ஜெகத் பிரபு அந்யோன்யமா இருக்கானே, அதாடா அவ 2 பேரும் அந்யோன்யமா இருக்கான்றத நினைச்சுக்கச்சே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆழ்வாருக்கு. அந்த சந்தோஷம் அது பெரிய பிரம்ம வித்யை.
பெருமாளும் தாயாரும் அந்யோன்யமா இருக்கான்றத பார்த்து சந்தோஷப்படுற ஒரு சந்தோஷ பாவம் இருக்கு. அந்த சந்தோஷ்டி பெரிய பிரம்ம வித்யா. அதான் சொல்றாரு ஆழ்வார், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்ல. நாராயணன் அவன் ஸ்ரீமன் நாராயணன் தான் அவன் அப்படின்னு அந்த சந்தோஷம் இருந்தா போறோம். நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன் நினைக்கச்சே, நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன் என்று நினைக்கச்சே வர சந்தோஷம், அந்த சந்தோஷம் தான் பிரம்ம வித்யா. அது போக்காத பாவம் கிடையாது, அது கொடுக்காத புருஷார்த்தம் கிடையாது. அந்த ஆசையத்தான் அந்த பக்தியத்தான் காட்டி கொடுக்கிறார். அதனாலதான் கடைசியில திருவந்தாதியில 3ஆம் திருவந்தாதியில முடிக்க செய்யக்கூட ஷார்வு நமக்கு என்றும், நமக்கு என்றும் ஷார்வு யாரு? சக்கரத்தான் தண்டுழாய் தார்வாழ் வரைமாறுவன் தான் முயங்கும் காரார்ந்த வானமரும் இன்னிமைக்கும் வன் தாமரை நெடுங்கண் தேனமரும் பூமேல் திரு அப்படின்னு. இதுல ஒரு வார்த்தை கவனிக்க விட்டு போகும். அது என்னன்னா முயங்கும். முயங்கும் அப்படின்னா, முயங்கும்னா அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாராம் பெருமாள். பெருமாள் எந்த தாயார கட்டி பிடிச்சுக்கிறாரோ அந்த தாயார் நமக்கு என்றும் ஷார்வு அப்படின்னது. ஷார்வு நமக்கு என்றும் சக்கரத்தான் கண்துழாய் தார்வாழ் வரை மாறுவந்தான் முயங்கும், வரைமாறுவந்தான் முயங்கும் திரு. அந்த அந்த திருமார்வன் இருக்கானே, அவன் எந்த தாயார கட்டி பிடிச்சுக்கிறானோ அந்த தாயார் நமக்கு ஷார்வு. இதை சொல்லி கொடுத்தார் 3ஆம் திருவந்தாதியிலே பெரிய பேயாழ்வார். இதை சொல்லி கொடுத்தார். இப்படி நாம் இன்னும் பார்க்க வேண்டிய ஆழ்வார்கள். இதுக்கு அடுத்தது எல்லா ஆழ்வாரையும் பார்த்துட்டோம் இல்லையா? வரிசையா பார்த்துன்னு வந்துட்டோமே. பெரிய ஆழ்வார், ஆண்டாள், குலசேகர பெருமாள், திருமிழை ஆழ்வார், தொண்டடிப்பொடி ஆழ்வார், திருப்பாணாழ்வார், மதுரகவி ஆழ்வார். அடுத்தது நம்மாழ்வாரை சேவிச்சுட்டோம். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். 11 ஆழ்வாரை பார்த்தாச்சு. இப்ப கடைக்குட்டியான 12வது ஆழ்வாரத்தான் பார்க்கணும். அவர் தான் கலியன். கலியன் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, ரொம்ப முக்கியமா என்ன சொல்லி கொடுத்தாருன்னு சுவாமி தேசிகன் காட்டுறார். அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் 1084 பாட்டும் குறியதொரு தாண்டகம் 4 6 புலானடும் தாண்டகமிழு கூற்றிருக்கையொன்னும் சிறிய மடல் பாட்டு 38 சீறு பெரிய மடலதனில் பாட்டு 78 இறையவனே கார்த்திகையில் கார்த்திகையினாள் எழில் குறையல் வருங்கலியா இறங்கு நீயே அறிவு தரும் பெரிய திருமொழி. ஆழ்வார் தான் சரியான அறிவை கொடுத்தார். கலியன் இருக்காரு, அவர் புத்தி கொடுத்தார். என்ன சுவாமி, இத்தனை 11 ஆழ்வார் சொல்லி கொடுத்ததை காட்டிலும் இவர் சொல்லி கொடுத்தது என்ன ரொம்ப புத்தி வந்தது நமக்குன்னா, அறிவு தரும் பெரிய திருமொழி. ஆழ்வார் திருமணங்கொல்லையில சர்வேஸ்வரனும் பிராட்டியுமாய் 2 பேரும் எழுந்துருளி பெருமாள் இவருக்கு திருவட்டாட்சரத்தை உபதேசம் பண்ண அடுத்த க்ஷணம் அப்படியே நித்திய சூரிய ஞானம் வந்து கொடுத்து ஆழ்வார். அப்படியே கதறி கதறி சொல்ல ஆரம்பிச்சார். என்ன சொல்ல ஆரம்பிச்சார் சுவாமின்னா, வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயரிடும்பையில் பிறந்து கூடினேன். ரொம்ப கஷ்டப்பட்டு விட்டேன். ஆத்மாவை வெயிலே போட்டு வாட்டினேன். உடம்பு கொண்டு வந்து நிழலிலே போட்டு பாராட்டி வச்சேன். அனர்த்தப்பட்டு விட்டேன். உடம்பு வருத்தி இருக்கலாம், ஆத்மாவை காப்பாத்தி இருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன். ஆத்மாவை போய் வருத்திட்டேன், உடம்ப போய் காப்பாத்தினேன். உடம்பு சுகத்துக்காகன்னு அலைஞ்சேன், ஆத்ம சுகத்துக்காகன்னு அலையிலையே. தப்பு பண்ணிட்டேனே. எல்லாத்துக்கும் முடிவு காலம் வந்துடுத்து. நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். நாராயணன்றதான திருநாமத்தை தெரிஞ்சுன்னு பெருமாள் வந்து சொல்லி கொடுத்தார். கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அடாடாடா, இந்த நாமத்துக்கு மூர்த்தியை கண்டேன், கண்டு கொண்டேன். இந்த பெருமாளை பார்த்து தெரிஞ்சுனோட்டேன். அவன் பார்த்தே தெரிஞ்சுட்டேன் சுவாமி. திருவட்டாட்சரத்தினுடைய அர்த்தத்தை நான் பார்த்தே தெரிஞ்சுட்டேன். திருவட்டாட்சரத்தையே பார்த்தே தெரிஞ்சுட்டேன். பார்த்த போது அர்த்தமெல்லாம் நன்னா தெரிஞ்சு போச்சு. என்ன அர்த்தம் தெரிஞ்சது அப்படின்னா, சூழ்புணல் குடந்தையே தொழுது என்னாவினாலு நான் கண்டு கொண்டேன். என்ன தெரிஞ்சுட்டேன் தெரியுமா? பரமபதநாதன் அப்பால, விபவாவதாரம் அப்பால,
வியூகாவதாரங்கள்லாம் அப்பால. அர்ச்சாமூர்த்தி தான் பிரதானம். அது அர்ச்சாமூர்த்தி தான் பரமபதநாதனா இருக்கான். அர்ச்சாமூர்த்தி தான் விபவாவதாரங்கள்லாம் எடுத்தான். அதனால அறிவு தரும் பெரிய திருமொழி. பகவானை ஆசைப்படணும்னா, உண்மையான பகவான் ஆசைப்படுறோம்னா, நமக்காக நம்மிடத்திலே அருகே வந்து அல்லாடி கொண்டிருக்கிற இந்த அர்ச்சாமூர்த்தி ஆசைப்படாம நமக்கு எட்டாமல் எங்கேயோ உருவம் எடுத்துக்கொண்டு யார் யாருக்காகவோ அங்கங்க சேவை சாதிச்சுட்டு இருக்கிற அந்த பெருமாள் இருக்கட்டும் சுவாமி. இவர் அவரா இருக்கார், அவர் இவரா இல்ல. பரமபதநாதன் அர்ச்சாமூர்த்தி எடுத்துட்டு வரல, அர்ச்சாமூர்த்தியா இருக்கிறவன் தான் பரமபதனா இருக்கான். விற்பெரு விழமும் கஞ்சனும் முல்லும் வேழமும் பாகனும் வீழச்செற்றவன் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயரு களை தேவை பற்றளர்விய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன் நின்றானை சிற்றவை புனியால் முடி துறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே. திருவல்லிக்கேணியில தானே இருக்கான், இவன் தானே கிருஷ்ணாவதாரம் பண்ணினான். பண்ட நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் பிண்டமாய் விரிந்த பிறங்குழியனலும் பெருகிய புனலோடு நிலனும் கொண்டல் மாருதமும் குறைகளழுமாலைகளும் விசும்பும் அண்டமும் தானாய் நின்றயம் பெருமான் அரங்கமாநகரவந்தானே. இங்க ஸ்ரீரங்கத்துல இருக்கிறவன் தான் சுவாமி. இவன் தான் 4 வேதங்களா இருக்கான், 4 வேதங்களுக்கு பிரதிபாத்தியனா இருக்கான், 4 வேதங்களிலே சொல்லப்பட்ட யாகமூர்த்தியா இருக்கான், 4 வேதங்களிலேயும் காட்டப்பட்ட ஜெகத்காரணனா இருக்கான், நீரா இருக்கான், நெருப்பா இருக்கான், நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நடுவானாய் எல்லாமா இருக்கிறவன் இந்த ஸ்ரீரங்கநாதன் தானே. அதனால இந்த ரங்கநாத் நம்மிடத்திலே வந்து நமக்காக என்று நம்ம ஆசைப்பட்டு கொண்டு வருவோமா போவோமா ஒரு நாள் அஞ்சலி செய்வோமா என்று பார்த்து கொண்டிருக்கிறதான இந்த அர்ச்சாமூர்த்தியானதான இந்த இந்த ஆத்மநாதனை விட்டுட்டு இதுக்கு அப்பால் எங்கெங்கோ இருக்கிறவாளெல்லாம் இருக்கட்டும், அவள்லாம் இவன் அவளா இருக்கான வழியா அவா இவாரா இருக்கான்னு நினைக்க கூடாது. பரமபதநாதன் வந்து அரங்கநாதனா வந்து சேவை சாதிக்கிறான்னு நினைக்காதீங்கோ, அரங்கநாதன் தான் பரமபதநாதனா இருக்கான் என்று இந்த எண்ணம் வந்து கொடுத்தா கையில இருக்கிறதான இந்த ஆச்சரியமான பக்ஷணத்தை சாப்பிடுறதுக்கு தெரிய வேண்டாமா? இந்த அமிர்தமாச்சு, இது கையில இருக்கிற அமிர்தத்தை அனுபவிக்கிறதுக்கு தெரிய வேண்டாமான்னு சொல்லி கொடுக்குறாராம். அதனால அறிவு தரும் பெரிய திருமொழி 1084 பாட்டு பாடினாராம். அதுல முதல் 10 பாசுரத்திலேயே அர்ச்சாவதாரங்கள் உண்டு. அடுத்தது வாலிமாவலத்துன்னு ஆரம்பிச்சார், 90 பதிகம் பாடினார். அர்ச்சாவதாரம் 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 அர்ச்சாவதாரம். ஆசைப்படுவதெல்லாம் அர்ச்சாவதாரம், அடி பணிவதெல்லாம் அர்ச்சாவதாரம், காதலிப்பதெல்லாம் அர்ச்சாவதாரம், கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுவதெல்லாம் அர்ச்சாவதாரம், அப்படியே ஆத்மா போய் அப்படியே லயிச்சுர வேணும்னு ஆசைப்படுவோம் அர்ச்சாவதாரத்துல தான், தூது விட்டாலும் அர்ச்சாவதாரம் தான், சண்டை போட்டாலும் அர்ச்சாவதாரத்துல தான், கட்டி பிடிச்சுட்டாலும் அர்ச்சாவதாரம் தான். இதான் சுவாமி. இதை காட்டிலும் என்ன பெரிய பகவத் அனுபவம் இருக்கு என்று 900 பாசுரம் அறிவு தரும் பெரிய திருமொழி அப்படி 1000 பாசுரத்துல 900 பாசுரம் அர்ச்சாவதாரம்னு சொன்னார் சுவாமி. 1084 பாசுரத்துலயும் இதே வேறதான். இப்படின்னா சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால அறிவு தரும் பெரிய திருமொழி. அர்ச்சாவதாரம் தான் பெரிய தனம், அர்ச்சாவதாரம் தான் பரதத்துவம், அர்ச்சாவதாரம் தான் நம்முடைய சுவாமி, அர்ச்சாவதாரம் தான் நம்முடைய அந்தர்யாமி என்றெல்லாம் பாவிச்சுண்டு சொல்லி கொடுத்தாரு. இப்ப ஏற்பட்ட திருமங்கை ஆழ்வார் சொல்லி கொடுத்தது நாம் மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் காட்டி கொடுத்தது. அவளும் அர்ச்சாவதாரத்தை பத்தி பேசியிருக்கா, பேசாம இல்ல. ஆனா 900 பாசுரம் பேய் பிடிச்சா போல அப்படியே பகவான் இவரை பிடிச்சுண்டு ஆட்டி வச்ச 900 பாசுரம் அர்ச்சாவதாரம் அர்ச்சாவதாரம்னு கொட்டினார் பாருங்க. இதுல கிடைக்கிற அறிவு இருக்கு, அதுதான் பகவத் பக்தியில ரொம்ப வசந்த அறிவாகும். அதனால சுவாமி தேசிகனுக்கு திருமங்கை ஆழ்வார் இடத்துல மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் அறிவு கொடுத்த ஆழ்வார் இவர் தான் சுவாமி. என்று பரமபதநாதனே இவர் தான், ஜெகத்காரணமே இவர் தான். யோ வந்து நிக்கிறான் பெருமாள், யோ கண்ணெதிர வந்து நிக்கிறான், ஆத்து வாசல்ல வந்து நிக்கிறான், சுத்தி எங்கும் சுத்திண்டே இருக்கான். கோவிலுக்குள்ள எப்பவும் போய் அஞ்சலி பண்ணலாம் போல வந்து பேசாம சொன்னதை கேட்டு கொடுத்ததை வாங்கி கொண்டு செய்ததெல்லாம் ஸ்வீகரித்து கொண்டு இருக்கிற இந்த அர்ச்சாமூர்த்தி தான் சாக்ஷாத் பரதத்துவம், சாக்ஷாத் எம்பெருமான் என்ற அறிவை கொடுக்கிறதா அந்த திருமொழி. அதனால
அப்பேற்பட்டதான திருமங்கை ஆழ்வார் உபதேசித்த 6 பிரபந்தங்கள்ல நம்முடைய சுவாமி தேசிகன் வரிசையிட்டு சொல்லி கொடுத்தது எப்படின்னா, முதல்ல திருமொழி, அடுத்தது திருக்குறுந்தாண்டவம், அப்புறம் திருநெடுந்தாண்டவம், திருவழுக்கூற்றிருக்கு, சிறிய திருமடல், பெரிய திருமடல். இந்த கிரமத்துல தான் ஆழ்வார் திவ்ய பிரபந்தங்களை அனுசந்திச்சார் என்று சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம். இல்ல கொஞ்சம் வேற விதமாவும் மாத்தி சொல்லுவா தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துல. ஆனா இருந்தாலும் பிரபந்தங்கள் இதே 6 தான். அதுல சிறிய திருமடல்ல 40 பாசுரம் இருப்பதாக சுவாமி தேசிகன் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கார். இல்ல இது 77 பாட்டு என்று சொல்லுவா தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துல. அது இருக்கட்டும். ஆனா இருந்தாலும் சிறிய விடல் பாட்டு 38 இது 40 பாசுரம் தான். மடல் அதே தான், ஆனா அது பிரிக்கச்சே அது 40 பாசுரம் தான் சுவாமி தேசிகன் காட்டினார். கொஞ்சம் சில பேர் ஒரு பாட்டு தான் கூட சொல்லுவா, சிறிய திருமடல் பூராவும் சேர்ந்து ஒரே பாட்டுன்னு கூட. ஆனா அதெல்லாம் நம் தேசிகன் சம்பிரதாயத்தில் அப்படி சொல்வதில்லை. இந்த சிறிய திருமடல் ரொம்ப ரொம்ப உத்வேகமான பிரபந்தம். இது ரொம்ப ஆசையோட ஆழ்வார் பெருமாள் இடத்துல பிடிவாதம் பிடிக்கிற பிரபந்தம். அதனால ஆசையும் நன்னா இருக்கும், பிடிவாதமும் நன்னா இருக்கும், எடுத்து சொல்ற விஷயங்களும் ரொம்ப போகியமா இருக்கும். வேதாந்த எப்படின்னா, வேதாந்தம்ன்றது எப்படி இப்போ திருமடப்பள்ளியில என்னென்ன வச்சுப்பா அப்படின்னா, இது மாதிரி அஞ்சனப்பட்டின்னு வச்சுப்பா, அதுல நிறைய வஸ்துக்கள்லாம் வச்சுப்பா, இந்த உப்பு புளி கடுகா முழுக சாமான்கள், இன்னும் கேட்டா அன்னடம், நம்ம சர்க்கரை வெல்லம் இது மாதிரி பதார்த்தங்கள்லாம் வச்சுப்பா, நெய் முதலான. ஆக 6 சுவையே கொடுக்கக்கூடியதாயும் அதே சமயம் அநேக விதமான வாசனைகளை எல்லாம் உடையதாயமான வஸ்துக்களை திருமடப்பள்ளியில வச்சுக்கிறோம். அந்த 6 சுவையும் கலந்து கலந்து அதே அதுல இருக்கிறதான வாசனைகளையும் ஒரு விதமாக அதுவே கலந்து கலந்து நமக்கு 1000 பதார்த்தங்கள் கிடைக்கிறது. ஆனா அடிப்படையா பார்த்தா அது திருமடப்பள்ளியில வச்சுக்கிற சாமான்கள் வேதாந்தம். அது போல அது இது தத்துவம், இது ஹிதம், இது புருஷார்த்தம் அப்படின்னு வடப்பள்ளி சாமான் மாதிரி இருக்கும். அதையே அந்த வேதாந்தத்துல உபாசனம்னு ஒரு பாகம் இருக்கு. அந்த பகவானை உபாசிக்கிறது, அந்த பகவான் உபாசிக்கிட்டே அனுபவிக்கிறதுன்னு ஒரு பாகம் வருது. அந்த அனுபவத்தை தமிழ் பாசுரங்களினாலே நாம் இங்க ஆழ்வார் காட்டி கொடுத்த ரீதியில அனுபவிக்கும் போது எப்படின்னா, எப்படி ஒரு ஜீரா என்று பண்ணி ஒரு பக்ஷணம்னு ஒண்ணு பண்ணி சாப்பிடறதுக்கு, ஜீரா பண்ணச்சு நெய் தனியா இருக்கும், முந்திரி பருப்பு, அதே போல அதுக்கு வேண்டியதான ரவை, இதெல்லாம் இந்த வஸ்துக்கள்லாம் தனித்தனியா அப்படி வச்சுட்டு இருக்கோம். அப்புறம் இது அது வேதாந்தம் அது மாதிரி தனித்தனியா விஷயங்களை காட்டி கொடுத்துரும். அப்புறம் அது எல்லாத்தையும் போட்டு கலந்து அதை கலரச்சவே ஒரு வாசனை. அப்புறம் அது மேல அதை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு அது சாப்பிடச்சே அது பகவத் பிரசாதமா, அது நாக்குக்கு சுயமாகவே ஒரு போக்கியமான வஸ்துவா இப்படி அனுபவிக்கிறா போல வேதாந்தத்திலே பெருமாள் இவன் தான் ஜீவன். பெருமாளுக்கு ஜீவனுக்கும் இதான் உறவு. உபாயம் சரணாகதி தான். பாவம் தான் நம்மளை படுத்துறது. மோட்சம் சித்தமா இருக்கு, ஆனந்தமா இருக்கலாம் என்று தனித்தனியா இதெல்லாம் சொல்லி கொடுத்தா எல்லாத்தையும் ஒரு கலந்தாருவர். பகவான் ஜீவன் பாவம் அந்த வஸ்து இந்த எல்லா விஷயங்களையும் போட்டு கலந்து எடுத்து ஒரு ஜீரா கலரி கொடுக்கறா போல பகவத் அனுபவமாயும் அதே சமயம் அதுக்கு உள்ள இருக்கிறது என்னன்னா அது வேதாந்த கருத்துக்கள் தான். எப்படி ஜீரான்றது கலந்து வச்சாலும் உள்ள இருக்கிறது வேதாந்தம் தான். அது தனித்தனி வஸ்துக்கள் தான். அதுல இருக்கிற ரவை, இருக்கிற நெய், அதுல இருக்கிற அப்படி கலந்து கொடுத்தாலும் அதே போல இந்த ஆழ்வாருடைய பிரபந்தங்கள்லாம் எப்படி இருக்கும்னா வேதாந்த கருத்துக்களையே அப்படியே ஆச்சரியமாக திருமணப்பள்ளியில எப்படி வஸ்துக்களை போட்டு கலந்து எடுத்த அனபோக்கியமான வஸ்துவா அனுபவிக்க இன்னும் சாப்பிட மாட்டோமா என்று, இந்த வேதாந்தத்தை இன்னும் சாப்பிட மாட்டோமா என்று நினைக்கிறா போல இருக்கும் சிறிய திருமடல் முதலான பிரபந்தங்களில. அதுவும் இது ஒரு பிடிவாதம் பிடிக்கிற பிரபந்தமானபடினால இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். அதனால ஊழல் சேர்ந்த பிரபந்தம், பிடிவாதம் சேர்ந்த பிரபந்தம், அந்த எம்பெருமானிடத்துல ஒரு அழுத்தமாக ஒரு சண்டை போடுற பிரபந்தம். அதனால இது அது பலவித ரசங்கள் கலந்து இருக்கிறதுனால ஒரு போக்கியமான பக்ஷணமா இருக்கும் சிறிய திருமடல். இத இனிமே அடுத்த வாரம் ஆரம்பிச்சுக்கலாம். கவிதா கிருசிம்மாய கல்யாண குணசா ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. சுவாமி ரொம்ப ஆழ்வாரோட அனுபவத்தை கேட்கறதுக்கு ரொம்ப இதுவா இருக்கு. அடியன் காத்துட்டு இருக்கோம் அடுத்த வாரத்துல.